رباه عفوك إني من نور مدت يداي. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். படைப்பாளனின் பாசம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு தருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இரக்கமானவன், அவனுடைய பாசம் எப்படிப்பட்டது என்ற புரிதல் இந்த காலகட்டத்தில் அதிகம் தேவைப்படுகிறது. அண்மை காலமாக பலர்கள் என்னிடம் பேசுகிற நேரத்தில் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பெரிய உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருந்து இளைஞர்கள் வரையிலும் ஒரு சில கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான், பலஸ்தீனத்திலே இவ்வளவு சிறியவர்கள், சின்ன பிள்ளைகள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகிற நேரம், நாம் முஸ்லிம்கள் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்றாலும் இந்த மாதிரி அந்த இஸ்ரவேலர்கள் எங்களுடைய பிள்ளைகளை கொத்து கொத்தாக கொள்கிற நேரம் இதை எப்படி நாம் பார்க்கிறது? இது எந்த கோணத்தில் நான் பார்க்க வேண்டும், எந்த விதத்தில் நாம் இதை பார்க்கணும் என்ற ஒரு சஞ்சலத்தோடு கேட்கிறார்கள், ஒரு வகையான கலங்கத்தோடு கேட்கிறார்கள். அல்லாஹ் இரக்கமானவனே, எங்க கல்புகளே பொறுக்காத இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் இவைகளை நடத்தி கொண்டிருக்கிறானே ஏனென்று கேட்கிறார்கள். உண்மையாக அதற்கான பதிலாக நான் இந்த குத்துபாவை அமைக்காவிட்டாலும் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தலைப்பு போடுவதற்கு காரணம், அல்லாஹ் கடுமையானவன், கொடூரமானவன் என்ற சிந்தனைகளை இந்த நிகழ்வுகளை வைத்து பலர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கமுடையவன், ரஹ்மான் என்ற சிந்தனையை உங்களுக்கு மத்தியிலே திரும்ப சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த தலைப்பு எனக்கு தந்திருப்பார்கள் என நம்புகிறேன். ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில விடயங்களை நாம் வாயால் சொல்கிற நேரம் அவைகளை கல்பால் நம்பி சொல்ல வேண்டும். சூரத்துல் ஃபாத்தியா ஓதுகிறோம். ஓதுகிற நாம் சூரத்துல் ஃபாத்தியாவிலே அர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிறோம். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு 17 வாட்டி கடமையாக்கப்பட்ட தொழுகைகளில் நாம் சொல்கிறோம். உபரியான தொழுகைகளை விட்டாலும் அர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் என்று சொன்னால் இரக்கம் என்றால் அப்படி இரக்கத்துக்கு தான் ரஹ்மான் என்று சொல்வது. சாதாரணமாக ஒரு தண்ணி எடுத்துக்கொண்டு அதனால் ஒரு கோப்பையில் ஊத்துறேன்னு வைங்க, கிளாஸ்ல, அந்த தண்ணி அந்த கிளாஸ் மாதிரி ஆகிரும். ஒரு பெரிய நீட்ட ஒரு பொட்டில் ஊத்தினா அந்த தண்ணி அந்த பொட்டிலுடைய ஷேப்புக்கு மாறிடும். தண்ணி ஊத்தக்கூடிய அந்த பொருளுக்கேற்ப அந்த வடிவம் எடுக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி அரபுல சொல்லுவார்கள், வசன் என்று சொல்லுவார்கள். ரா ஹா மீம், இந்த 3 எழுத்து அதை எந்த எந்த வசன்ல போட்டால் அது அதனுடைய தட்டனை மாற்றிக்கொள்ளும். ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்லி ரஹீம் என்று சேர்த்து சொல்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டான். நம்ம நிறைய வார்த்தைகள் நாம வீணா பேசுவோம். ரஹ்மான் அப்படி இல்லை. அந்த ரஹ்மான் என்ற தெரிவு அரபியில் எப்படி என்றால், சாதாரணமாக தர்ஜுமாக்களில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன் என்று போட்டு வைத்திருப்பார்கள். அளவற்ற அருளாளன், அந்த அருளுக்கு அளவில்லை, அந்த பேரன்புக்கு நிகர் இல்லை என்று எழுதி வைத்திருப்பார்கள். சாதாரணமாக இந்த வசனை எடுத்துக்கொண்டால் ரஹ்மான் என்றால், அதாவது புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு கடுமையான பசி இருந்தால், கடும் தாகம் இருந்தால் அரபியில் இந்த வசன்ல சொல்லுவார்கள் அத்திஷான் என்பார்கள், ஜவ்ஆன் என்பார்கள். அச்சான கடுமையான பசி, கடுமையான தாகம். ஜவ்ஆன் என்றா கடும் பசிக்கு இப்ப நான் கடும் பசியில் இருக்கிறேன். அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு கோபத்தில் ஒரு மனிதன் இருந்தா, சும்மா கோபம் வேற, கடும் கோபமாக இருந்தா கல்பான் என்பார்கள். கடுமையான கோபத்தில் நிற்கிறான் கல்பான், கடும் கோபத்தில் நான் நிற்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு வசன்ல சொல்லுவாங்க. ரஹ்மான் என்று அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இரக்கம் என்றா அப்படி இரக்கம் நினைக்க கூடாது, சும்மா இரக்கம் நினைக்க கூடாது. இரக்கம் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு பெரும் இரக்கத்தை ரஹ்மான் என்ற வாசகத்தில் நாம் புரிகிறோம். இப்ப அல்லாஹ், அதாவது நான் இப்ப கடுமையான ஒரு தாக்கத்தில் இருந்தா எப்படி அச்சான் என்றோனோ, ரஹ்மான் அந்த பண்பு என்ன சொல்லுதுன்றா அவ்வளவு ஒரு இரக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சொல்ல போனா இந்த ராஹா மீம் இதுல இதுதான் கற்ப அறை. அரபுகள் இந்த இரக்கத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த கருவறைகளுக்கு அர்ஹாம்கள் என்று சொல்லுவோம். அதாவது இந்த ரஹம், இந்த இந்த பாசம், இரக்கம், இந்த எல்லாமே எங்கிருந்து பிறகுதுன்னா கருவறை இருக்கு பாருங்க, இதை வச்சுதான் ஒரு மூலத்துல இருந்து அந்த எடுப்பாங்க. கருவறையை பொறுத்தல ஒரு தூசி வருதுன்னு வைங்க,
நாம முதல்ல ஒரு ஏதாவது ஒன்று வந்தா முதல்ல கண்ணை தான் பாதுகாத்துக் கொள்வோம். கண்ணை டக்குன்னு பொத்திடுவோம், கண்ணை பாதுகாப்போம். இந்த கண்ணு தான் முக்கியம். வாய், மூக்கு, காதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் ஒரு கர்ப்பிணி தாய் எப்படி சொல்லுவா, என்ன செய்வா? அந்த கர்ப்பிணி தாயை பொறுத்தளவுல தன் கண்ணை விட கருவறையை தான் பாதுகாப்பான். அவருக்கு அந்த 10 மாதம் தன் கருவில் சுமந்த அந்த குழந்தை மேல உள்ள பாசம் தன் கண்ணை மிஞ்சிவிடும். தனக்கு ஏற்படுகிற வலியை தாண்டி தன்னுடைய கருவறையை அவன் முதலில் பாதுகாத்துக் கொள்வார். இதனால தான் அல்லாஹ், அதாவது அரபிகள் எடுத்த இந்த சொல், இந்த ரா ஹா மீம், இதுல இருந்து அவங்க இரக்கத்துக்கு இந்த சொல் எடுத்தாங்க. இரக்கத்தின் உச்ச வடிவம் கருவறை. அந்த கருவறையிலிருந்து கொண்டு வந்த சொல்லை ரஹ்மான், அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? அதுல எக்ஸ்ட்ரீமா மிகவும் இறக்க முடியும் என்று சொல்வதற்கு அல்லாஹ் ரஹ்மான் என்று சொல்கிறான். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், ரஹ்மான் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஓதிவிட்டு, ரஹீம் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஓதிவிட்டு அவனை கோபக்காரனாக பார்க்கலாமா? கடுமையான கோபமுடையவன் என்று சொல்லலாமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி இல்லை. அப்படி என்றால் இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தொடர்பு இன்னும் வலுவாகும், இன்னும் உறுதியாகும். ரஹ்மானோடு நாம் நெருங்குகிறோம் என்ற உணர்வு நமக்கு வரும். இதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த குறுகிய நேரத்திற்குள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் செய்த அருளை வைத்து நான் ஒரு சின்ன விளக்கத்தை தரலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், இஸ்லாம் இதை எப்படி சொல்கிறேன்னா, நாம் எல்லாம் அடிமைகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எஜமான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதை முதலில் நாம் சரியாக புரியணும். நாம் அடிமை என்ற உணர்வோடு பள்ளியில் அமரணும், இறைவன் எஜமான் என்ற உணர்வோடு பார்க்கணும். அப்ப மட்டும்தான் இது புரியும். இந்த அடிப்படையில் பார்க்காவிட்டால் அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் என்பதை நாம் புரியவே மாட்டோம். இதை நான் புரிய வைப்பதற்கு சாதாரண பாலைவனத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் அடிமை எஜமான் புரிய வைக்கலாம் சிம்பிளா. கருப்பர்கள் எத்தியோப்பியாவிலிருந்து அபசிகள் வருவாங்க, அபிசீனியாவிலிருந்து வருவாங்க, வந்தா விற்பாங்க. அந்த கருப்பு அடிமைகளை வந்து விற்பாங்க, விலை பேசி விற்பாங்க. நான் புரியறதுக்கு சொல்றேன், ஒரு 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம், 2 லட்சம் விற்பாங்க. வித்துட்டாங்கன்னா ஒருவர் எஜமானன் விலைக்கு வாங்கி கொள்வார். விலைக்கு வாங்கினா என்ன சட்டம்? இன்றைக்கு உங்களை எடுத்து ஒரு கம்பெனி வேலைக்கு வாங்கிட்டாங்கன்னா அடிமை இல்லை, நீங்க வந்து ஊழியர். உங்களை 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும், கூட வாங்கினா ஓட்டி தரணும், உங்கள்கிட்ட வந்து லீவ் தரணும். இவையெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இந்த சட்ட திட்டங்களுக்கு அமையதான் உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. சம்பளம் தராமட்டாங்கன்னா லேபர் கோர்ட்டுக்கு போயிருவீங்க. எனக்கு சம்பளம் தரல, 10 மணிக்கு வேலை வாங்குறான், உடனடியாக கோர்ட்ஸ் தலையிட்டு உங்க சம்பளத்தை வாங்கி தரும். இது இன்றைக்குள்ள நிலைமை. அன்றைக்குள்ள நிலைமை அப்படி இல்லை. மனிதர்கள் அவர்கள வித்தியாசம் வந்து அவங்க தோல் கண்ண கரையர்னு கருப்பாக நிற்கும், இவங்க தோல் வெள்ளையா இருக்கும். அந்த கருப்பர்களை எடுத்துட்டு வருவாங்க, அவங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து விற்பார்கள். அதாவது விலையை பேசி அந்த கணக்கை முடிச்சிருவாங்க. முடித்தால் வாங்கி கொண்டவர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து 8 மணித்தியாலம் வேலை, 10 மணித்தியாலம் வேலை, ஒண்ணு இருக்காது. உனக்கு திருமணம் தேவையில்லை, நான் போறதை சாப்பிடு, நீ விரும்பினதை சாப்பிட முடியாது, ராத்திரி 12 மணிக்கு எழுப்பாட்டி வேலைண்டா வேலை செய், உனக்கு லீவ் இல்ல, உனக்கு ஊருக்கு போக முடியாது, நான் உன்னை வாங்கிட்டேன். நீங்க ஒரு வாஷிங் மெஷின் எடுத்து 24 மணி நேரம் போட்ட யாரும் கேட்க மாட்டாங்களே, இந்த ஃபேன் எடுத்து 24 மணி நேரம் போட்ட கேட்க மாட்டாங்களே. அந்த மனிதன் மயங்கி விடும் அளவுக்கு வேலை எடுப்பார்கள். எதுவும் அவருக்கு செய்யலாம். ஒருத்தனை அடிமை என்று விட்டால் நல்ல முறையில் நடத்தலாம், கெட்ட முறையில் நடத்தலாம். நீங்க அதுக்கு பார்க்க முடியுமான ஒரு உதாரணம் தான் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் யார், எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, ஒரு அடிமையா வாழ்ந்தாங்க. அவங்கள போட்டு மணல்ல பரட்டுற நேரம் யாராவது தட்டி கேட்டாங்களா, உமையை என்னப்பா பண்றீங்க, இப்படி போட்டு மண்ணில் பரட்டுறீங்களே, மேலாம் பத்தி போகுது, யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் அடிமை, அவர் வாங்கிட்டாரு, எதுவும் பண்ணுவாரு. அவர் அடிச்சாலும் மிதிச்சாலும் குத்தினாலும் எவனும் வேலை. யாராவது பேசணும்டா அவர் சொல்ற விலைக்கு இவனை வாங்கினால் மட்டும்தான், இவரை வாங்கி விட்டு அவருக்கு போய் எதுவும் செய்யலாம். இப்படி ஒரு யுகம் இருந்தது. அடிமை யார், எஜமானன் யார் என்று. இதுதான் இஸ்லாம் தலையிட்டு அந்த அடிமைகள் எல்லாம் விடுதலை செஞ்சாங்க. இப்ப மனிதன்பா, அவனு மனுஷன்பா, பண்ணாதீங்க, இப்படி செய்யாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, அடிமை விடுதலை நடந்துச்சு. நான் இதை புரிந்து கொள்வதற்கு பிலால் ரலியல்லாஹு இருந்து வர்றேன். அப்பதான் புரியும் ரஹ்மான் யார் என்று. நாம் அடிமை என்ற ஃபீலிங்கோட அல்லாஹ்வை பார்க்கிற நேரம் அவனுடைய பாசம் எப்படி என்று தெரியும், அவன் எவ்வளவு இரக்கம் என்று நமக்கு புரியும். பிலால் ரலியல்லாஹு அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு விடுதலை செய்தார்கள். அவர் சுடு மணலிலே நிற்கிற நேரம் அல்லாஹ் அஹத் 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 என்று அல்லாஹ்வை சொல்லிக் கொண்டே இருந்தார். அல்லாஹ்வுடைய பாசத்தை கொஞ்சம் பாருங்கள். அஹத் என்று சொல்கிற நேரம் 7 வானத்துக்கு மேல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுக்கு அல்லாஹ்வுக்கு அதை கேட்டு விட்டது. அஹத் என்று அவர் மண்ணிலே பரட்டப்படுகிற
வருகிற நேரம் உலகத்திலே பாலைவன மண்ணிலே யாரும் கேட்காததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டு விட்டார். அவரை பிரட்டி விடுகின்ற கொள்கை என்று சொல்கிற நேரம் அல்லாஹ் ஒருவன் என்ற ஒரே அதை சொல்லி இருக்கிற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமா அவருக்கு விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்சா என்ன நினைக்கிறீங்க? பெருமானார் அவரை நெருக்கிறார். பெருமானாருக்கு வெறுப்பு கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை. இன்றைக்குள்ள அமெரிக்கா கோவிட் அவுட் பிரேக்ல நீங்க பார்த்திருப்பீங்க. உலகத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு கை வச்சா சார் அடிச்சா அது உடனடியாக போலீஸுக்கு போகுது. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறிட்டார்கள் என்பார்கள். கணவன் மனைவிக்கு திட்ட முடியாது. மனித உரிமை என்று எக்கச்சக்கமான மனித உரிமை பேசக்கூடியவர்கள். அப்படி மனித உரிமை பேசக்கூடிய அமெரிக்கர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கருப்பர்கள் கோவிட் அவுட் பிரேக்ல கருப்பர் ஒருவரை வெள்ளையர்கள் கொலை செய்வதை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னும் கருப்பர் வெள்ளையர் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த அடிமை எஜமானன் கொள்கையை ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி ஒழிச்சாங்கன்னா பிலால் ரலியல்லாஹு நெருக்கிட்டாங்க. நெருக்கினா எந்த அளவுக்கு நெருக்கினாங்கடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை தானேப்பா, சரிப்பா அடிமை அந்த லெவல்ல வைக்கல. என் பிலால் என்றாங்க. ஜகாத் பைத்துல் மால பிலால் பின் ரபாவுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. முழு பைத்துல் மால அவர் கையில பிலால் கொடுங்கண்டாங்க. யாரும் திரும்ப கேட்கல. யார சொல்லலாம், ஒரு கருப்பர் மகன் கருப்பியுடைய மகனுக்கு கொடுத்திருக்கீங்க கேட்கல. அந்த அளவுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் அதாவது அபூதர் ஒரு சஹாபி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 2 பேருக்கு ஏற்பட்ட வாக்கு வாதத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லிட்டாங்க கருப்பியின் மகன்ட்டாங்க. இப்படி அதாவது கருப்பியின் மகன்ட்டாங்க, இப்படி சௌதான்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முறையிடுறாங்க. யார சொல்லலாம், என் கல்பு நொந்துட்டு கருப்பி மகன்ட்டாரே. அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு அவரை இது பண்றாங்க. அப்படி பேசாதீங்க, ஜாஹிலியா பண்பு. அந்த தோழர் எப்படி நடந்தார் தெரியுமா? ஏய் நீ அடிமையா இருந்தவன்பா, உனக்கெல்லாம் என்ன மரியாதை கேட்டாங்க. தன் கன்னத்தை கீழே வைத்து பிலால், நான் சொன்ன வார்த்தைக்கு என் கன்னத்தை நீங்கள் மிரிக்கும் வரைக்கும் நான் தலையை எடுக்க மாட்டேன்டா, என்னை மிரியுங்கள் என்றார். அந்த சபையில் பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு கிடைத்த கண்ணியத்தை பாருங்க. அடிமையா நிக்கிற நேரம் ஆன்மா இருக்குதான்னு கேட்பார்கள். சம்பளம் கொடுக்க மாட்டார்கள். வேண்டிய வேலை எடுக்கலாம். எந்த கண்ணியம் இல்லை, திருமணம் எதுவும் இல்லை. அப்படி உள்ள அடிமைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியை விவரிப்பதற்குரிய நேரம் இல்லை. அவ்வளவு அற்புதமான வெற்றி கிடைக்கிற நேரம். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் யாரெல்லாம் வந்திருப்பாங்க? ஊரை விட்டு அனுப்புற நேரம் ஒரே உடுப்பில் போன ரசூலுல்லாஹ் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்களோட வந்திருக்கிறார்கள். எல்லோரும் இஹ்ராமுடைய ஆடையோடு வந்திருக்கிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், வெற்றி கொண்டாடப்படுகிற இந்த உம்மத்தின் மிக பெரும் வெற்றி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அந்த காபத்துல்லா திரும்ப தூய்மைப்படுத்தக்கூடிய நாள். பெருமானார் கதவை எடுத்து காபத்துல்லா திறப்பை எடுத்து கதவிலே திறந்து எல்லா சிலைகளையும் அப்புறப்படுத்தி விட்டு காபத்துல்லாவை துப்புரவாக்கிட்டு அசான் சொல்ல ரசூலுல்லாஹ் தன்னுடைய விரல்களை வச்சு, பாத விரல்களை வச்சு, காலுடைய விரல்களை வச்சு எட்டி எட்டி பார்க்கிறார். ஐன பிலால், என் பிலால் எங்கே? சாதாரண ஒரு ஆள் பெரிய இடத்துக்கு போயிட்டாருண்டா அவருக்கு சின்னவங்க எல்லாம் மறந்துடும், என் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் மறந்துடும். இன்றைக்கு பெரிய பெரிய பிரமுகர்கள் அவங்களை சுத்தி நிற்பாங்க. இன்றைக்கு பெரிய பேச்சு போகும். பெருமானார் அவ்வளவு அரபிகள் நிற்க ஒரு அபசி. அரபிகளை பொறுத்தளவில் அவருடைய கடுமையாக இந்த வேற்றுமை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடைசி உரை 82 நாட்கள் மௌத்தாவதுக்கு முன்னாடி நிகழ்த்திய மிக முக்கியமான உரை ஹஜ்ஜத்துல் விதா, பிரியாவிடைக்குரிய ஹஜ்ஜி. ரசூலுல்லாஹ்வுடைய முதலும் இறுதியுமான இந்த ஹஜ்ஜிலே பெருமானார் என்ன பேசினாங்க? ருக்குல இதை ஓதுங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. இது அந்த ஹஜ் உரையில் அப்படி வரல. வரலாற்றில் இது மறக்க முடியாத ஒரு உரை. பெருமானார் எப்படி பேசுறாங்க? கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை, என் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் மக்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அரபி ஆஜமி வித்தியாசம் இல்லை, அரபி வேற ஆஜமி வேற. இன்றைக்கு போய் பார்க்கணும், ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அரபிட லைன் சிம்பிளா திறந்துருவாங்க. அரபி 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 ஆஜய் இஜிலி சிஜிலிஸ்னா அவன் நீரி பாண்டுவாங்க. அரபிக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இன்றைக்கு அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இல்ல, மற்றவர்களிடம் இன்னும் அது இருக்கிறது. பெருமானார் நின்ற அரபி குலங்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு இலங்கையும் ஒன்றுதான், பிரான்சும் ஒன்றுதான், சவுதியும் ஒன்றுதான், மக்காவும் ஒன்றுதான், எனக்கு கொழும்பும் ஒன்றுதான், ஏராவூரும் ஒன்றுதான். இப்படி சொன்ன தலைவர், அந்த பேச்சை பேசிய தலைவர், அவரிடம் கருப்பர் வெள்ளையர் வித்தியாசமே இல்லை. கருப்பருக்கு சலாம் கொடுத்து அவரை அரவணைப்பதாக சிந்திப்பார்கள். பெருமானார் பிலால் இப்னு ரபாவை அரவணைத்துக் கொண்டார்கள்.
சொன்னார்கள். அவர் கல்புல ரசூலுல்லாஹ் மேல வச்ச பாசம் எப்படி தெரியுமா சகோதரர்களே? எந்த அளவு பாசம் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அஜான் சொல்ல முடியாது என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவை கடந்து போக இயலாது என்றார்கள். அப்படி ஒரு மன வருத்தம். கலீஃபாட்ட வந்து கேட்டார் அபூபக்கர் என்ன மதீனாவில் இருந்து அனுப்புங்களேன் என்றார். ரசூலுல்லாஹ் இல்லாத மதீனாவில் எனக்கு ஏலா என்றார். எனக்கு ஏலா என்றார். அவர் அனுப்பவில்லை, இருங்கள் என்றார். உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி, அவர் அசான் சொல்ல ஏலா என்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எனக்கு அசான் சொல்ல முடியாது என்றார். என்னை மதீனாவில் இருந்து அனுப்புங்கள் என்றார். அவர் சொன்னார், இல்லை அனுப்ப முடியாது என்றார். எனக்கு இருக்க முடியாது, மதீனாவில் ஒவ்வொரு நிமிடமும் ரசூலுல்லாஹ்வை பிரிந்திருக்க முடியாது என்றார்கள். மதீனத்து மூலையில் எந்த மூலையிலும் ரசூலுல்லாஹ் ஞாபகம் வருகிற அளவுக்கு பிலால் இப்னு ரபாவை கவர்ந்திருந்தாங்கடா. எப்படி கவர்ந்தாங்க தெரியுமா? அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் நிக்க, மக்கா வெற்றி அன்று ரசூலுல்லாஹ் அசான் சொல்லுவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் இருக்கிறார்கள், நெருக்கமானவர்கள் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் மதீனத்து பள்ளியில் அதான் சொன்ன பிலாலை கூப்பிடுறார்கள். ஐன பிலால், பிலால் எங்கே என்கிறார்கள். எட்டி எட்டி பார்க்கிறார்கள். பிலால் ஏறுங்கள் என்கிறார்கள். ஒரு மூலையில் வெற்றி அண்டு ஒரு மூலையில் இருக்கிற பிலால், என்ற மக்காவில் அடிமையாக நின்ற பிலால், கண்ணியம் இல்லாத பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யாரும் கூப்பிட்டு அவரோடு பேச மாட்டார்கள். வேலைக்காரனை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு கடையில் வேலைக்காரன் வெளிநாட்டிலிருந்து வந்து அதையெல்லாம் தாண்டி பார்ப்பார்கள். அவ்வளவு இதா பார்த்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முழு அரபிகளுக்கு முன்னாடி காபத்துல்லாஹ்வுக்கு மேல் ஏறி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிற நேரம் அவ்வளவு அரபிகளும் கை கட்டி பார்த்தார்களே தவிர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கல, யா ரசூலல்லாஹ் என்ன நடக்குது இங்க? உங்களுக்கு ஒரு அரபி கிடைக்கலையா? ஒரு ஆபசிய கூட்டி வந்து அசான் சொல்றீங்களே, இன்றைக்கு என்ன நாள் யா ரசூலல்லாஹ்? எப்படிப்பட்ட நாள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கல. அவருடைய கல்புகள் எல்லாம் பிலாலை நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்தவர். அவருக்கு அடிமை என்றால் என்னென்று தெரியும். அவரை விடுதலை செய்ததற்கு பிறகு அவர் எவ்வளவு ரசூலுல்லாஹ்வை நேசித்தார். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்ததற்கு பிறகு தான் அவருடைய இந்த இதெல்லாம் நடக்குது என்று ஆச்சரியமா பார்க்கிறார். இந்த நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு செய்த அருளை பார்த்தார். ரப்புல் ஆலமீன் அஹத் என்று சொல்றேன் கேட்டா, கருப்ப உலகத்தில் யாருக்கும் அவரிடம் எந்த இதுவும் இல்லாத நேரம் அல்லாஹ் அவருக்கு காபத்துல்லாஹ்வில் இடம் கொடுத்தான். காபத்துல்லாஹ்வில் இடம் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய இந்தியாரிலே அந்த கல்புகளில் அவரை வாழ வைத்தான். இதை சொல்வதற்கு ஒரு செய்தியை சொல்லி நான் அல்லாஹ்வுடைய பாசத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். கருப்பரோ வெள்ளையரோ கஷ்டப்படுபவரோ யார் இருந்தாலும் அவர் அழைத்தால் அல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ் பதில் கொடுப்பான். நீங்க நினைக்காங்க மிக பெரும் மன்னாதி மன்னருக்கு மட்டும் அல்லாஹ் பதில் கொடுப்பான். ஒரு ஏழை ஒரு காணுக்குள் இருந்து வேலை செய்யணும் யார் ரப் என்று கூப்பிட்டார், அல்லாஹ் அவரை நேசித்தால் அல்லாஹ் அவரை கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அசான் சொல்லுவதை நிப்பாட்டி விட்டார். மதீனத்து பள்ளியிலே இப்ப அந்த அசான் சத்தம் இல்லை. சிரியா பிடிக்கப்பட்டிருக்கிறது. சிரியா தேசம் கைப்பற்றப்பட்டு ரொம்ப பெரிய ஆச்சரியமான வரலாறு. சிரியாவை பிடிச்ச உடனே அமீருல் மூமின் அவர்கள் சிரியாவுக்கு அழைக்கப்படுறாங்க. உமர் பின் கத்தாப் அழைக்கப்பட்டா சிரியாவுக்கு போறாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது அன்றைக்கு சந்தோஷமான நாள். ஏனென்றா ரசூலுல்லாஹ் எங்க ஷாம் எங்க ஷாம் எங்க ஷாம் என்றாங்க. ரசூலுல்லாஹ் பேச்சிலே சொல்லுவாங்க, நபிமார்கள் அதிகமாக மிதித்த மண் அந்த மண்ணிலே சிரியா என்ற நாடு. நீங்க ஒரு ஊருக்கு குடி போறீங்கன்னு வைங்க, ஒரு ஊடு கட்டி போறீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அன்றைக்கு ஊருக்கு போற நாள், ஒரு ஊர் இஸ்லாத்துக்கு வந்த நாள், ஒரு நாடு இஸ்லாத்துக்கு வந்த நாள், பைத்துல் மக்தஸ் அருகாமையில் அப்படிப்பட்ட ஒரு லேண்ட் இஸ்லாத்துக்குள் வந்த எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு தெரியும் சஹாபாக்களை பொறுத்தல்ல இன்றைக்கு பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள் வாயில ஒரு டொட் பியரை வைக்காதவர்கள் நிறைய இருப்பீங்க. ஒரு டொட் சாராயத்தை வச்சிருக்க மாட்டீங்க, சிகரெட் வாயில கூட வச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அதிகமானவர்கள் அதிகமானவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னாடி அவர்கள் குடிச்சிருக்கிறாங்க, விபச்சாரம் செஞ்சிருக்கீங்க, எல்லாமே தெரியும். அன்றைக்கு வந்த தோழர்கள் இன்றைக்கு சந்தோஷமான நாள், பாட்டு போட்டு ஆடுவோம், கொஞ்சம் குடிப்போம், சந்தோஷமா இருப்போம், எங்க கையில ரப் உலகத்தை தந்துட்டாண்டு. அப்படி நடக்கல. அன்றைக்கு அமீருல் மூமின் அவர்களை கூப்பிடுறாங்க. உலகமே தன்னுடைய ராஜாமார்களுக்கு ஜனாதிபதி மன்னர் மலிக் என்று கூப்பிடுற நேரம் மதீனாவில் தலைவருக்கு மூமின்களோட தலைவர் சீசர் என்று அங்க கூப்பிடுவாங்க. இங்க ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க பிரசிடென்ட் என்று. அங்க பிரசிடென்ட்டுக்கு பேர் மூமின்களுடைய தலைவர் அமீருல் மூமின் அவங்க கூப்பிடப்படுறாங்க. அங்க வந்திருந்த சந்தோஷமான நாள். சிரியா கைப்பற்றப்பட்டு ஒரு நாடு, சுப்ஹானல்லாஹ், ஒரு நாடு பிடிக்கப்பட்ட நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முதல் தடவை ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு நான் இன்றைக்கு அசான் சொல்ல போகிறேன் என்றார். அவர் கல்புல அவ்வளவு சந்தோஷம். இன்றைக்கு நான் அசான் சொல்ல போகிறேன் என்றார். எல்லோரும் ஆர்வமாக நின்றார்கள். அவர் அசானை ஆரம்பிக்கிறார்.
அமீருல் முஃமினீன் உட்பட எல்லோரும் சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். சிரியாவை பிடிச்சது அவங்களுக்கு மறந்துட்டு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஏன் அழுகிறார்கள் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அசான் சத்தத்தோடு இந்த அசானுக்கு தான் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க வருவார்கள். அந்த காட்சிகள் அவர்கள் கண்ணு முன்னாடி வந்த மாதிரியும், பெருமானார் இல்லாத ஒரு சிரியா, பெருமானார் இல்லாத ஒரு நாள் என்று கல்வி வேதனைப்படுகிற நேரம் அமீருல் முஃமினீன் அவர்கள் இன்றைக்கு சிரியாவை பிடித்த நாள் என்பதை மறந்துவிட்டு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். உள்ள சஹாபாக்கள் தனக்கு கிடைச்ச கசானாக்கள் எல்லாம் மறந்துவிட்டு இது என்ன பாண்டு எல்லாம் மறந்துவிட்டு அந்த சப்தத்துக்கு மயங்குகிறார்கள் என்று சொன்னால், ஒரு அடிமையா இருந்தவரை அல்லாஹ் எங்க போய் சேர்த்திருக்கிறான் பாத்தீங்களா? 1400 ஆண்டுகளாக அவருடைய உருவம் தெரியாது, அவருக்கு என்று ஒரு போட்டோ இல்லை. ஆனால் பிலால் இப்னு ரபா என்பது எங்களுடைய கல்புக்கும் நுழைத்திருக்கிறான் என்றால், இதுதான் அல்லாஹ்வுடைய பாசத்தை ஒரு அடிமை மீது செலுத்தினால் எப்படி என்று புரிய வைப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப் இரக்கமானவன் என்றால் இதை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். பலஸ்தீனத்தில் பல குழந்தைகள் இறந்து போகிறார்கள் என்றால் அல்லாஹ் கோபமானவன் என்ற சிந்தனை நீங்கள் பார்க்க வேண்டாம். நான் நேரம் கிடைக்கிற நேரம் அதையும் புரிய வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்குரிய நேரம் இல்லாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு பயானில் அதை நான் சொல்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் கடுமையான கோபமானவன் இல்லை. இதனால் சொல்லுகிறேன், இரக்கம் என்பது ரப்புடைய இரக்கத்தை உணர்ந்தவர்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பாசத்தை நீங்கள் புரியணும் என்றால், அவன் எஜமான், நாங்க அடிமை. ஒரு எஜமானுக்கு அடிமைக்கு என்னெல்லாம் செய்யலாம்? மிதிக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், கொல்லலாம், சாப்பாடு தரலாம் என்று தர முடியாதுன்னு சொல்லலாம். அரபிகள் அப்படித்தானே தன் அடிமை விஷயத்தில் இருந்தார்கள், அப்படித்தானே நடந்து கொண்டார்கள். அப்படி அல்லாஹ்வுக்கு நடத்தலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுறார். யா இபாதி, என் அடியார்களே, என் அடிமைகளே, அல்லதீன அஸ்ரஃபு யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு அவர்களை தீங்கு செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்திலே, அல்லாஹ்வுடைய பாசத்தில், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் என்கிறான் அல்லாஹ். இன்னஹுல் கஃபூருர் ரஹீம், அவன் கஃபூர், அவன் ரஹீம் என்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்க்கு என்ன சொல்லலாம்? ஏய், பிழை செஞ்சிட்டியா, போ நரகத்துக்கு. எங்க எஜமானன் எப்படி தெரியுமா? பிழை செய்தவன் கையேந்தி கண்ணீர் வடிக்கிற நேரம் அவன் மன்னிப்பான். அவன் இரக்கத்தை கொஞ்சம் பாருங்க. சூரத்துல் பக்கராவை பெறட்டுங்க. முதல் வரலாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் எதை படிச்சு தர்றான்? முதல் வரலாறுல ஆதத்தை நாங்கள் படைத்தோம், ஹலக்து பியதி, என் கரத்தால் படைத்தேன் என்கிறான். நான் அவரை வடிவமைத்தேன் என்கிறான். ஃபனஃபக்து மிர் ரூஹி, என் ரூஹை ஊதினேன் என்கிறான். அவ்வளவு சிறப்பா ஆதத்தை படைச்சு அறிவை கொடுத்து வானலோகத்தில் மலக்குமார்களோட சின்ன ஒரு போட்டி நடத்தி, சின்ன ஒரு கேள்வி பதில் மாதிரி நடத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு கொண்டு வந்து மலக்குமார்கள் முன்னாடி நிப்பாட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறான். அல்லம ஆதம் அல்-அஸ்மா குல்லஹா, ஆதத்துக்கு எல்லா பேர் சொற்களையும் கொடுத்து சொல்லி கொடுக்கறான். சும்மா அரலஹும் அலல் மலாயிகா, மலக்குமார்களை கூப்பிட்டு ஃபகால அம்பியூனி பிஅஸ்மாஹி அவுலா, மலக்குகள் இந்த பேரை சொல்லுங்க, இந்த பேரை சொல்லுங்க, இது என்ன, இது என்னன்னு கேட்கறாங்க. மலக்குமார்கள் சொல்றாங்க, காலு சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு அறிவில்லை யா அல்லாஹ், எதை நீ படிச்சு தந்தியோ அதை தவிர எங்களுக்கு அறிவில்லை. இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நீ அறிந்தவன் ஞானமிக்கவன் யா அல்லாஹ். மலக்குமார்கள் சொல்லிட்டாங்க, இது என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது, எதை காட்டினான்னு தெரியாது. அல்லாஹ் ஏதோ காட்டிட்டான். ஃபர்ஸ்ட் இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யுவர் டர்ன் என்கிறான் அல்லாஹ். இப்போ உங்க சான்ஸ், உங்களுக்கு நான் படிச்சு தந்துட்டேன் எல்லாத்தையும். ஆதம் அம்பி அஸ்மாஇஹிம், ஆதமே அவங்களுக்கு இந்த பேரெல்லாம் சொல்லுங்க. ஃபலம்மா அம்பாவும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மலக்குமார்கள் திகைத்து பார்க்கிறாங்க. அறிவின் வெளிப்பாடு வானலோகத்தில் அல்லாஹ் புதிய ப்ரொடக்ஷனை காட்டான். சிங்கத்தை படைச்ச, சிங்கத்துக்கு அறிவு கொடுக்கப்படல, வேகம் கொடுக்கப்பட்டுச்சு, பலம் கொடுக்கப்பட்டுச்சு. குதிரையை படைச்சேன், குதிரை வேகமா ஓடும். மிருகங்களை படைச்சோம், அதுல பல்லு கூர்மையா இருக்கும். இது சின்ன பல்லு, சின்ன கால்கள், தள்ளினா விழுந்துரும். இந்த அறிவு இந்த பூமியை மாற்றும். எங்கேயோ பறப்பார்கள், என்னென்னமோ கட்டுவார்கள். 100 சிங்கங்களை உட்கார வச்சு பள்ளியை கட்டினா பள்ளியை கட்ட இயலாது. இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணா இயலாது. இந்த அறிவு சின்னதா படைச்சு அந்த அறிவை வெளியாக்குறான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறான், இது என்ன, இது என்ன, இது என்ன? ஃபலம்மா அம்பாஹும் பிஅஸ்மாஇஹிம், அந்த பேர்கள் ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? மலக்குகளே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணினாரா? என்ன செய்யணும்? சுஜூது லி ஆதம், ஆதத்துக்கு எல்லாரும் சஜதாவுல விழுந்துருங்க. ஃபஸஜது இல்லா இப்லீஸ்,
இப்லீஸ். எல்லாரும் சஜதாவில் விழுந்தாங்க. ஏன்? வான லோகத்தில் ஒரு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது. ஆதம் பெஸ்ட் பிரெயின், கடுமையான அறிவு. அவருடைய கேள்வி ஒரு சின்ன கொஸ்டின் ஆன்சர் படிச்சு கொடுத்து போட்டு கேட்டோம், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டாரு. ஆதத்துடைய அறிவில் அது பதிய வைக்கலாம். சோஸ் ஜுதுலி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், அவன் நிராகரித்து விட்டான். வகான மினல் காஃபிரின். அல்லாஹ் கேட்டான், ஏனப்பா உனக்கு ஏலாது? நான் இஸ் அமர்துக, நான் ஏவுற நேரம் உனக்கு ஆதத்துக்கு சஜ்தா செய்யுமாறு நான் ஏவுற நேரம் உனக்கு ஏன் ஏலாது? அல்லாஹ் என்ன சொன்னான்? அன கைரும் மின்ஹு, அன கைரும் மின்ஹு, அவரை விட நான் சிறந்தவர். خلقتني من نار وخلقته من طين, என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை மண்ணால் படைத்தாய். மண்ணா நெருப்பா? அல்லாஹ் சொன்னது அறிவா அறிவு இல்லையா? இந்த அறிவை காட்டி அல்லாஹ் வச்சு கண்ணியத்தை கொடுத்தான். இப்லீஸ் பேசுறான், நான் படைச்சது என் வாப்பா அம்மா யாரு, என் பரம்பரை யாரு? அல்லாஹ் சொன்னது அவர் அறிவு கேட்ட क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணினார். அவருக்கு gift கொடுக்கணும். எல்லாரும் சஜதால விழுங்க, ஜன்னாவுக்கு போங்க, தனியா நிக்காதீங்க. ஜன்னாவுல உங்களுக்கு ஒரு வைஃபை தர்றேன், அப்பதான் அது ஜன்னாவாவே நிக்கும். அதுல போய் நீங்க வேண்டிய மாதிரி ஹைசு ஷேத்தும் ரகதன், நீங்க வேண்டிய மாதிரி சாப்பிடுங்க. ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த ஒரு மரத்தை காட்டுறேன் பாப்பா, இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க. ஹாதிஹி ஷஜரா, தீல்க ஷஜரா, அந்த மரம். ஹாதிஹி ஷஜரா, கிட்ட கூட்டி போய் இந்த மரம். ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மின ஸாலிமீன், நீங்க போயிட்டீங்கன்னா மரத்துக்கிட்ட அநியாயம் அடைச்சவரா போயிருவீங்க. இது மட்டும் சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் எத்தனை கோடி மரம், அத்தனை கோடி மரமும் ஹலால், இது மட்டும் ஹராம். ஒன்லி ஒன். ஜன்னால ஒரு மரமா, ஜன்னால கோடிக்கணக்கான மரம். எல்லாம் சாப்பிடலாமா? எல்லாம் சாப்பிடலாம். வைஃபோட எப்படி வாழலாமா? எப்படி வாழலாம். எங்கேயும் போலாமா? எங்கேயும் போலாம். இந்த ஒரே ஒரு மரம். ரஹ்மான் இரக்கம் என்பதற்கு தான் இதை காட்டுறான். காட்டினா ஷைத்தான் வஸ்வாசம் உண்டாக்குறான். கல்புல திரும்ப 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 அந்த மரத்தை பற்றியே உண்டாக்குறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மெல்ல 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 வர்றார். அவர் அந்த மரத்துக்கிட்ட நெருங்கிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் சருக விட்டுட்டான்டா. ஆதம் சின்ன, அதாவது ஒரு வாழைப்பழ தோல் கொத்தை வலிக்கு விழுப்பாரு, இந்த மாதிரி அல்லாஹ் சருகிட்டார். அவரு அல்லாஹ் என்ன சொன்ன? குல்லன் பித்து மின்ஹா ஜமியா, இறங்குங்க இங்க இருந்து கீழே, இறங்குங்க இங்க இருந்து கீழே. நான் படைச்சேன், நான் கண்ணை தந்தேன், நான் மூக்க தந்தேன், நான் வாயை தந்தேன், நான் உடலை தந்தேன், நான் ஜன்னாவை தந்தேன், நான் கௌரவத்தை தந்தேன். மலக்குகள் எல்லாம் புதிய படைப்பை பார்த்தோன்னே ஆதம் 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 என்று பேசுற அளவுக்கு உங்களை கண்ணியமா கொண்டு வந்தது. இந்த ஆதம்டா யாரு? நாங்க. யா பனி ஆதம் என்கிறான் அல்லாஹ். எங்களோட பேச யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளே கதையை கேளுங்க, உங்க வாப்பாக்கு என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. உங்களை ஷைத்தான் ஏமாற்ற வேணாம் என்பது இந்த கதையை சொல்லி காட்டுறான். இவ்வளவெல்லாம் செஞ்ச உடனே இப்லீஸ் உங்களுக்கு கண்ணை தந்தானா, உங்க மூக்க தந்தானா, உங்களை ஏமாத்தினான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த கூனா மலக்கைனி, உங்க ஆசையை பயன்படுத்தினான். கிட்ட போனீங்கன்னா மலக்கா பேரலாம். ஏய், நீங்க ரெண்டு பேரும் மலக்கா போகணுமா? இதான் மரம் தான். வகாசமஹுமா, சத்தியம் பண்ணினான். இன்னில குமாமின நாசிக நசியத்து பண்றோம் பான்னு சொன்னான். இதுதான் ஷஜரத்துல் ஹுல்த், இதுல சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா நிக்கலாம். இதுதான் மரம். ஏமாத்தினான். அல்லாஹ் சொல்லி அனுப்பின மரத்துக்கிட்ட போல, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவங்களுக்கு பகிரங்க எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாக எடுத்துக்கோங்க. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அவ்வளவு பேரும் சஜதாவில் உலப்போக்கில் எத்தனை லட்சம் எத்தனை கோடி மலக்குன்னு தெரியாது. ஒரே ஒருத்தன் அந்த சன்னிதானத்தில் அல்லாஹ்க்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தான். சஜதாவில் உலாம. அது அல்லாஹ்க்கு செய்ய சொன்ன சஜதா இல்ல, அல்லாஹ்க்கு செய்ய சொன்ன சஜதா இல்ல, அது மலக்குகளுக்கு செய்ய சொன்ன சஜதா இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குக்கு செய்ய சொன்ன சஜதா. ஷைத்தான் அப்படி நிக்கிற நேரம் அந்த இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக கண்டிருப்பார். எனக்கு செய்யாதவன் இவன் தான். அப்ப அவன் எதிரி என்று தெரியுது. அவனே இப்ப கூட்டாளியாகி வந்து மரத்துக்கிட்ட போற நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சரி விழுந்துட்டார். விழுந்தா கீழே இறங்குங்கன்னு சொல்லி போட்ட அல்லாஹ் என்னெல்லாம் செய்கிறான் தெரியுமா? யாரப், திரும்ப உன் பாசம் வேணுமே, உன் நேசம் வேணுமே, நீ என்ன மன்னிக்காவிட்டால் என்ன ஆகிரும், என்ன நடந்துரும்? அல்லாஹ் கோபக்காரனா இருந்தா ஆதம் நீ அவுட், நீ எக்ஸாம்ல ஃபெயில், ஒரு எக்ஸாம் பாஸ், அதனால ஜன்னாவை தந்தேன். இந்த எக்ஸாம் ஃபெயில், இதுக்கு போக ஜன்னாவை பத்தி நினைச்சும் பார்க்கலாது. இது நான் ரப்பு, மலிக், ஜப்பார், நான் இது நோ உனக்கு தர மாட்டேன்டா. சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடமாறுகிறார். தன் ஆடைகள் கலைந்து நிர்வாணமாக நிற்கிறார்கள். அவருக்கு என்ன எப்படி அல்லாஹ்வோட பேசணும் என்று தெரியாது. என்ற அல்லாஹ் சொல்றான், ஹலக்து பியதி குன் ஃபயகூன், ஆகண்ட ஆயிரும். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே உங்களை நான் அப்படி படைக்கல, என் கரத்தால் உங்களை படைச்சேன், என் கரத்தால் உங்களை டிசைன் பண்ணினேன். நான் அவ்வளவு இறக்கம் உங்களோட. ஹலக்து பியதி, ஒரு விலங்க படைச்ச மாதிரி உங்களை படைக்கல. வேர்ல்ட் தி பெஸ்ட் மிரக்கியூலஸ் ஆர்க்கிடெக்சர் இன் தி வேர்ல்ட், ஹியூமன் பீயிங், மனித குலத்தை படைச்சது மிக அற்புதமான ஒரு வடிவமைப்பு. அப்படி அழகா அல்லாஹ் படைச்சிட்டு சொல்றான்,
நான் சொன்னதை நான் போட்ட கோடை மீறினா, சில வாப்பமார்கள் கோடை போட்டுட்டு மீறிட்டா வீட்டு வாசப்படிய மௌத்துக்கு கூட வரக்கூடாது. அப்படியான கோக்கார வாப்பாக்கள் இருக்கிற நேரம் அல்லாஹ் என்ன சொல்லலாம்? ஆதம், இதுக்கு பிறகு என்னோட பேசாத. நோ சான்ஸ், நோ சான்ஸ். இவர் என்ன செய்யணும்னு தெரியாம இருக்க போகல. அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், என்னோட திரும்ப வரணுமா, என்னோட பேசணுமா, நான் யாருன்னு புரியணுமா, ஒரு தௌபா செய்யறதுக்கு அல்லாஹ் சொல்லி கொடு. ஆதம் நபியா கேட்கல, என்ன கேட்கணும் யா அல்லாஹ்னு சொல்ற நேரம், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின் சொல்லி கொடுத்தது அல்லாஹ். அவருக்கு தெரியாது என்ன செய்யணும். என்ன எப்படி அல்லாஹ் திரும்ப அன்பை பெறுறது? இந்த வாசகத்தை சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ரப்பனா, என்னுடைய ரப்பே, வலம்னா அன்ஃபுஸனா, எனக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ். அந்த தௌபால வரலையா அல்லாஹ், இப்லீஸ் தான் என்னை ஏமாத்தினான். அவன் அதெல்லாம் தேவையில்லை அல்லாஹ். ஓம் புத்தி எங்க போச்சு, ஓ அறிவு எங்க போச்சு, அவன் ஏமாத்தலாம், அவன் எதுவும் செய்யலாம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ என்னை மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா, நீ எனக்கு அருள் புரியாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரின், நீ எனக்கு இரக்கம் காட்டாட்டி, என்ன மன்னிக்காட்டி நஷ்டம் அடைஞ்சிருவேன். அதை திரும்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திருத்திக் கொள்கிறார். அல்லாஹ்வே உனக்கு கட்டுப்படுவேன் என்கிறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருக்கு திரும்ப ஜன்னாவை வாக்களிக்கிறார். இதுதான் இரக்கம். 1000 லட்சக்கணக்கான பிழைகளோடு ஹுத்துபாவில் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். பாவங்களோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் லட்ச லட்சமாக பாவம் செய்தவர்கள். ரப்புல் ஆலமீன் மட்டும் அவன் வாசலை மூடினால் என்ன ஆகியிருக்கும்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஃபாஹிஷா, மானக்கேடில் ஈடுபட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், யாராவது ஒரு ஃபாஹிஷாவில் ஈடுபட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்களுக்கு அவர்களை தீங்கிழைத்துக் கொண்டால், ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைத்து, ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவருடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டால், அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? எல்லாத்தையும் செஞ்சு போட்டு சாரி பாவ மன்னிப்பு. அல்லாஹ்வுடைய, நான் ஒரு நாள் என்னுடைய வாகனத்தை ஒரு பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு கேட் நோ பார்க்கிங், அசர் துற வேண்டும் என்ற அவசரத்தில் பார்க் பண்ணிட்டு போயிட்டு வந்தால் அந்த கேட்டை திறக்க முடியாமல் அவர் பக்கத்தில் வந்த ஒரு 3 நிற்குது. நான் அவர்கிட்ட சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் தொழணும் ஜமாத்தை முடிக்கணும் அவசரத்தில் போனேன், நோ பார்க்கிங் என்ற போர்டை காணல. சொரி சொன்னா எல்லாம் சரியானு கேட்டார், சொரி சொன்னா எல்லாம் முடிஞ்சிருமான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, நான் அவருக்கு கொஞ்சம் சொன்னேன், மனித வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுப்புக்கு இருக்கணும், கொஞ்சம் இறங்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் அது புரிகிற மாண்பை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில மனிதர்கள் கேட்பார்கள், எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு வார்த்தையில் சொல். ரப்புல் இஸ்ஸத் என்ன சொல்றான்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அதாவது ஃபாஹிஷாவில் ஈடுபட்டு அநியாயம், அவர்களுக்கு அநியாயமே செய்து, ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைத்து பார்த்து, வஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், அவருடைய பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிற நேரம் அல்லாஹ் எப்படி சொன்னான் தெரியுமா பதிலை? வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருடா உங்க பாவத்தை மன்னிக்கிறதுன்னு கேட்கிறார். ரஹ்மான். நாம் அப்படியே நிற்கிற நேரம் அவன் அழைத்து சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அவர்களை தீங்கு செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில நம்பிக்கை இழக்காதீங்க. உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை அழையுங்கள் உங்களுக்கு பதில் தருகிறேன். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்க எல்லா பாவத்தையும் மன்னிப்பானப்பா. நீங்க கேட்ட பாவம் என்ன பாவம் செஞ்சீங்களோ அதை மன்னிப்பேன், இதை மன்னிக்க மாட்டேன் இல்ல. இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, நீங்க மன்னிப்பு கேட்ட மன்னிப்பேன். மௌத்துக்கு முன்னாடி வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும், ஓடி வாங்க, வர முன்னாடி மௌத்தாயிருவீங்க. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்க முன்னாடி மௌத்தாயிட்டீங்க. நீங்க பாவம் செஞ்சிருந்தா பாவத்துக்கும் மௌத்துக்கும் எடப்பட்ட அந்த கை, அதனால அல்லாஹ் சொன்ன நடந்து வராதீங்க. வஸாரிஉ, ஓடி போய் பாவ மன்னிப்பு கேட்கறது அர்த்தம் இல்ல, செஞ்ச உடனே பதறி போய் கேட்கிறது. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், அல்லாஹ் சொல்றான் வானம் பூமியோட விசாலமான ஜன்னாவுக்கும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புக்கு ஓடி வாங்க. மன்னிக்காத ஒரு எஜமானன் எங்களுக்கு கிடைத்திருந்தால், மன்னிக்காத ஒரு எஜமானன் கிடைத்திருந்தால் அப்ப சொல்லுங்க, அவன் ஷதீத் என்று சொல்லுங்க, கடுமையானவன் என்று சொல்லுங்க, அவன் கோபக்காரன் என்று சொல்லுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் கோபக்காரன் என்று அல்லாஹ் சொல்லல, ரஹ்மான் என்று சொல்கிறானே. அந்த பாசம் எப்படி தெரியுமா? அந்த நேசம் எப்படி தெரியுமா? எல்லாத்தையும் அவன் படைக்கிறான், எல்லாத்தையும் அவன் உருவாக்குறான். கண்ணு வேணுமா, மூக்கு வேணுமா, காது வேணுமா, மனிதன் எங்கெங்கேயோ
வளர்க்கிறான். மனிதன் என்னென்னமோ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கிறான். AI டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்ஸ் பேசுது. உட்கார்ந்து டிவில இன்டர்வியூ பண்றாங்க. ஏறாவூர்ல பக்கத்துல ரோபோ கூட்டிட்டு ஏறாவூர் சனத்தொகை என்னன்னு கேட்டா AI பதில் கொடுக்குது. மனிதனோட பேசுற அந்த AI வெளியே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இவ்வளவு டெவலப். ஆனா அந்த மனிதன் இவ்வளவு டெவலப் ஆகி என்னென்னலாம் பண்ற நேரம் அவனுக்கு இந்த கண்ணை செய்ய இயலாதான், இந்த கண்ணை செய்ய இயலாதான், கிட்னியை செய்ய இயலாதான், பிளட் ரத்தத்தை செய்ய இயலாதான். என்னப்பா ரோஸ் வாட்டர் போட்டு கலக்கி விட்டா சோப்பா போயிருமே? இல்ல, உங்கள்ட்ட இருந்து பிளட் எடுத்து ரத்தத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு குருதி கொடுக்கலாமா? பிளட் பேங்க். ஏன்பா வேர்ல்ட்ல டொயோட்டா கம்பெனி டொயோட்டா பார்ட் செய்யுது? ஏதாவது ஹியூமன் பேஸ்ல மனிதனை உருவாக்குற கம்பெனி இல்லையாப்பா? ஹார்ட் எடுத்து போடலாம். ஒரு பிரசிடென்ட் சாக போறாராம், இந்த ஏரியா அவுட்டா அங்கால வெட்டியாச்சு இங்கால வெட்டியாச்சு, இன்னொரு அப்படியே எடுத்து அப்படியே பூட்டி அப்படியே வேடிங் பண்ணிற மாதிரி அவர் எடுத்து பொறுத்தினா கதை முடிஞ்சு. இல்ல, ரப்புல் இஸ்ஸத் அந்த அறிவை எங்களுக்கு தரல. எல்லாத்தையும் 10 மாசத்துல அழகா செஞ்சு தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற நேரம் உம்மாக்கு தெரியாது எவ்வளவு சாப்பாடணுமோ அந்த சாப்பாடெல்லாம் தந்து பிறந்த உடனே குழந்தை துடிக்கிற நேரம் தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு பாயும் பிள்ளையும் வேறையாக்கப்படுற நேரம் வயிறால சாப்பிட்ட பிள்ளை வாயால சாப்பிடணும் என்பதற்கு கேட்கவே தெரியாமல் துடிக்கிற நேரம் தேம்பி தேம்பி அழுகிற நேரம் இதுவரைக்கும் ஒரு பெண் சாப்பிட்டது ஆண் சாப்பிட்டதெல்லாம் மலஜலமா போச்சு. ஒரு பெண்ணு சாப்பிட்டது தனக்கு தேவையானது உடம்பு எடுத்துட்டு மலஜலமா போற நேரம் அந்த பெண்ணுக்குள்ள ஒரு வித்தியாசம் நடக்குது. இதுவரைக்கும் சாப்பிட்டது மலஜலமா போன பெண்ணுக்கு இன்னொரு பகுதி உணவாக மாறுது. தாய்ப்பாலுக்கு சரிநிகர் சமானம் இல்லை. ராத்திரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் 3 வேளை சாப்பிடுற நாம குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்டும் தெரியாது, லஞ்சும் தெரியாது, டின்னரும் தெரியாது. ஆனால் 1:30 மணிக்கு பால் ரெடி. அந்த தாய்க்கு பால் ரெடியாகுது, குழந்தை பசிக்குது. 3 மணி கண்ணை சிறப்பாக்குது, திரும்ப அழுகுது, திரும்ப தயாராகுது. பள்ளி இல்லை, தண்ணியை குடிச்சாலும் பொறையாரி செத்து போயிடும். 6 மாசத்துக்கு ஒரு துளி தண்ணீர் தேவையில்லை. நீங்க அமெரிக்கா ஜனாதிபதிக்கு புள்ள கிடைச்சாலும் லட்டை கொண்டு போய் கொடுத்தா புள்ள செத்து போயிடும். சோற பிணைஞ்சு கொடுத்தா பிடிச்சிரும். பிஸ்ஸா சாப்பிட இயலாது. தாய்ப்பால் மட்டுமே இறங்கும். தூக்கத்தில் அது உணவாக மாறும். 4 மாசங்கள் செம்மஞ்சம் கலந்து லெக்டோஸ் பால் பாக்டீரியா வைரஸ்களை துரத்தி துரத்தி அடிக்கும் என்றா உலகத்தில் எந்த ஒரு மனிதன் வந்து அதுக்கு உரிமை கொண்டாடலாமா? எல்லா இடத்திலும் இது வருகிறதா ரப்பு சொல்கிறான், அத்தனையும் உங்களுக்கு செஞ்சேனப்பா. உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் செஞ்சேன். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியில எந்த ஒரு விலங்கும் அல்லாஹ் ரிஸ்க் அளிக்காமல் இல்லை. இங்க ஒரு பானியை கொட்டினா எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி Facebookல போற தேவையில்ல, ஒரு பானி இருக்குது, எறும்புகளே வாங்க சாப்பாடு உங்களுக்கு. சின்ன பானி ஒரு டொப்பை கொட்டிட்டு போயிருங்க, எறும்பு கூட்டம் கூட்டமா வந்து வரிசையா சாப்பிட்டுட்டு போயிரும். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ் உயிரினங்களையும் படைச்சு எல்லாத்தையும் படைச்சு அல்லாஹ் ரிஸ்கை வைத்திருக்கிறான். சின்ன எலி அதாவது இன்னொரு விலங்குக்கு சாப்பாடாக போகுது. இப்படி எல்லாத்தையும் தந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இபாதி என் அடியானே என்ன புரிஞ்சுக்கோங்க, எனக்கு கட்டுப்படுங்க என்று சொல்கிறான். அந்த இடத்துல கட்டுப்பட்டு நாம் கொஞ்சம் தப்பி போனா கூட எங்களுக்கு இவ்வளவு பெரிய மன்னிப்பை சொல்கிறானே, அந்த பாசத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் இது அத்தனையும் வாய்ப்பாக தந்து சொல்கிறான். ஜென்னா வேணுமான்னு கேட்கிறான், என்னுடைய விருந்து வேணுமான்னு கேட்கிறான். அத்தனையும் இங்க உள்ள கவலை அங்க இல்ல, இங்க உள்ள துன்பம் அங்க இல்ல, இங்க உள்ள நோய் அங்க இல்ல, இங்க வயசு போற பிரச்சனை அங்க இல்ல, எல்லாம் உங்களுக்கு ஜென்னா இருக்குது. வாங்க, என்ன நீங்க சரியான முறையில் எனக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் தர வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். ரஹ்மான் அவன் மிகவும் இரக்கமுடையவன். இதை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்தேன். வல்ல நாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், மிகவும் இரக்கமுடையவன், பாசமிக்கவன் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில விடயங்களை மட்டும் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்கினியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த ஊரை பொறுத்தளவில் ஏறாவூரில் உங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் தனிநபர், உங்களை அதாவது கம்பேர் பண்ணி நம்ம சொல்லுவோம். சாதாரணமாக நம்ம கொழும்புலேருந்து ஏறாவூருக்கு வர்றோம், மட்டக்களப்புலேருந்து ஏறாவூருக்கு ஒரு ஆள் வர்றாரு. அப்போ நம்ம ரெண்டையும் பார்த்துட்டு சொல்லுவோம் பக்கத்தில் அப்படின்னும். மட்டக்களப்புலேருந்து ஏறாவூருக்கு வர்றது இது பக்கத்திலேயே, எதையோட பக்கத்துலன்றோம். கொழும்புலேருந்து ஒரு ஆள் வர்றாரை வைத்து கொழும்புலேருந்து வர்றதை பார்த்தா அங்கிருந்து வந்தவர் ஏறாவூருக்கு வர்றதுன்னு சொல்லுனா பக்கத்தில் வந்துட்டேன்னு வரும். இப்போ பள்ளிக்கு பக்கத்து வீட்லேருந்து ஒரு ஆள் வர்றாரு, மட்டக்களப்புலேருந்து ஒரு ஆள் பள்ளிக்கு வர்றாரு. இப்போ என்ன மட்டக்களப்புலேருந்து வரணுமா? ஏன்னா அடுத்த வீட்டுல பள்ளி இருக்குது, அடுத்த பக்கத்தில், அவருக்கு அது ரொம்ப தூரமா தெரியும். கம்பேர் பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கம்பேர் பண்ணி தான் நம்ம தூரத்தை எதையும் எல்லாத்தையும் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு மனிதனை வைங்க, நீங்க உங்களை ஏறாவூரோட பாருங்க. ஏறாவூர் எவ்வளவு பெருசு, நீங்க எவ்வளவு சின்னது. ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப சின்னதா தெரிவிங்க. இவ்வளவு ஏறாவூர்லயே நீங்க ஒரே ஒரு ஆளா இருந்தா ரொம்ப சின்னது.
நீங்க ஏறாவூரோட பார்க்காதீங்க, அப்படியே உங்களை இலங்கையோட பாருங்க. இலங்கையோட வச்சா ஏறாவூரோட எவ்வளவு சின்னதா வைப்பீங்க, இலங்கைக்கு ஏறாவூரே ரொம்ப சின்னது. அப்ப நீங்க ரொம்ப சின்னதா போயிருவீங்க, ஏறாவூர் ரொம்ப சின்னதா இருக்கும் இலங்கையோட ஒப்பிட்ட. உலகத்துக்கு இலங்கை ரொம்ப சின்னது, உலகத்துக்கு இலங்கை ரொம்ப சின்னது. உலகத்தோட வச்சு பார்த்தா நீங்க எந்த கண்ணாடி போட்டாலும் உங்களுக்கு தெரியாது. இத்தனை கோடி மக்கள்ல இலங்கையில 2 கோடி 10 லட்சம் மக்கள் இருக்கிற இலங்கையே உலகத்துக்கு ரொம்ப சின்னதான், ரொம்ப ஒரு டொட்ன்றாங்க மேப்ல. அவ்வளவு சின்ன நாடா நாம. உலகத்துக்கு இலங்கை இப்படி என்றா, அல்லாஹ் படைச்ச அண்ட சராசரத்துக்கு உலகம் என்ன சைஸ், ஏறாவூர் என்ன சைஸ், இலங்கை என்ன சைஸ், நாம என்ன சைஸ். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்க ஏறாவூர் ஒரு மூலையில இருந்து கூப்பிட்டாலும் எனக்கு கேட்குது என்கிறான் அல்லாஹ். அடியார்களே துஊனி, என்னை கூப்பிடுங்கள் என்கிறான். ஸ்தஜிபுலக்கும், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். இதை விட பாசம் வேணுமா? நான் பிஸி, எனக்கு இப்ப கேட்கல என்றால் சொல்லல அல்லாஹ். நான் உங்களுக்காக வேண்டி முதல் வானத்துக்கு இறங்குகிறேன் என்றான். கையேந்துபவர்கள் எங்கே நல்லா கேட்கிறான், என்னிடம் பேசுங்கள் அல்லாஹ் சொல்கிறாரு. அந்த சராசரத்தோட உலகத்தை வச்சா சூரியன் எவ்வளவு பெருசா, சூரியன் எவ்வளவு பெருசா, உலகம் எவ்வளவு சின்னது. அந்த அண்ட சராசரத்தை ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல நம்மளோட எப்படி வைக்கிறான். இதுல 2 பேரை அல்லாஹ் பக்கத்தில் எடுக்கிறான். இந்த சான்ஸ் வேற யாருக்கும் இதுக்கு மேல இல்லையா. இந்த சான்ஸ் முடிஞ்சிட்டான், இதுக்கு பிறகு யாருக்கும் இல்லையா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பலமானவன், எவ்வளவு பெரியவன். அந்த ரப்புல் இஸ்ஸத் 2 பேருக்கு இந்த சான்ஸ் கொடுக்கிறான். உலகத்தை 2 பேருக்கு. தன்னுடைய உற்ற நண்பன், சும்மா இல்ல, ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய ஃபஆலு லிமா யுரீத். அதாவது ரப்புல் ஆலமீன் 2 பேரை கூப்பிடுறான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க 2 பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்குது. என்ன சான்ஸ் கேட்டீங்கன்னா, அவர்கள் தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். என்ன சான்ஸ் என்று அல்லாஹ் பக்கத்தில் எடுக்கிறான். ஒரு மனுஷன் அல்லாஹ்க்கு தூசு கணக்கில் இல்ல. மனுஷன் மௌத்தாகிறது என்பது என்ன? எங்களுக்கு ஒரு எறும்பை பார்க்கணும், ஒரு 1000 எறும்பு போகுது, என்னப்பா எறும்பு, காலில் மிரிச்சிட்டு போயிருவோம். என்ன எறும்பு அவ்வளவு சின்னது. ரப்புல் ஆலமீனுக்கு மனிதர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட ஏன் இறக்கம் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல அல்லாஹ் என்ன பாடத்தை சொல்றான்? ஆதம் தப்பு பண்ணினார், திருந்தினார், நான் ஏற்றுக்கொண்டேன். பக்கராது 2வது பாடம். 2வது பாடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் நூஹ் நபியை பத்தி வரல, நபிமார்களோட ஆர்டர்ல வரல. பக்கரால 2வது பாடம் அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வோட கோபத்துக்குள்ளானவர்கள் பனி இஸ்ராயில். அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச நன்மை, கடலை பிரிச்சு கொடுத்தது, அவர்களுக்கு எல்லாத்தையும் எல்லாம் சொல்லி காட்டிட்டு அவங்க துரோகம் செஞ்சாங்க. ஃபேலான ஆட்கள். ஆதம் நபி ஃபேலாகி பாஸ் ஆகினவர், இவங்க ஃபேலான ஆள் என்று அல்லாஹ் முழுக்க நீட்டமா பேசுறா. யா பனி இஸ்ராயில், யா பனி இஸ்ராயில். ஏன் தெரியுமா? அல்லாஹ் கோபத்துக்குள்ளாக்கினவர்கள். அல்லாஹ் இரக்கமானவன். எவ்வளவு சான்ஸ் கொடுத்தான் அல்லாஹ். அவர்களுக்கு மண்ணு செல்வாவை கொடுத்தான், அவங்க போற இடத்துல மேகத்தை அவங்களோட கொடுத்தான், அவங்களுக்கு ஃபிரௌனுடைய ஆட்சி எடுத்துட்டு அவங்க கையில முழுக்க மிஸ்ர கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு அவங்க ஃபேல் என்கிறார். அல்லாஹ் கோவக்காரன் இல்லை, அல்லாஹ் இரக்கமானவன். எவ்வளவு மன்னிச்சான் தெரியுமா? பாடத்தை முடிச்சுட்டு பக்கராட 3வது பாடம் இதெல்லாம் முடிய இப்ராஹிம் நபி அல்லாஹ் தொடங்குறான். 100% பாஸ், 100% பாஸ். இவரை மாதிரி பாஸ் ஆக முடியுமான்னு காட்டு. வைசிபுத்தல் ஆரம்பு இப்ராஹிம், இப்ராஹிம் கலி, அதாவது இப்ராஹிம் அல்லாஹ் சோதித்தான். பெரும்படுத்த அடிக்கல, அல்லாஹ் சோதிக்கிற நேரம் எல்லாத்தையும் அவர் தமாம் பண்ணினார், எல்லாம் முடிச்சார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். அல்லாஹ் சோதிக்கிற நேரம் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நின்றா அவனுடைய பாசம் எப்படி இறங்கும் என்பதை இதை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் கோவமா? மக்கள் தப்பா பார்க்கிறார்கள். பலஸ்தீன மண்ணிலே ஏன் இவ்வளவு குழந்தைகள் மௌத்தாகுது? அல்லாஹ்வுடைய உதவி வரக்கூடாதா? நான் கேட்கிறேன். இப்ராஹிம் நபி தன் வாப்பாவோட பேசுறார். யா ஆபத்தி, என் அருமை தந்தை என்று பேசுறார். பேசின நேரத்தில் வாப்பா வீடு விட்டு வெளியே போடுறாரு. அவரை கொண்டு போய் நெருப்புல போடுறாங்களே, நான் கேட்கிறேன், அல்லாஹ் இப்ராஹிம் நபியை நெருப்புல போடலாமா? அல்லாஹ் இப்ராஹிம் நபியை நெருப்புல போடலாமா? புள்ள கிடைக்கிறதுக்கு அழுது துவா கேட்கிறார். உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் புள்ள இருக்கிற நபி இப்ராஹிமுக்கு புள்ள இல்ல, அப்ப புள்ள கிடைக்குது. அந்த புள்ளையை கொண்டு போய் பக்கா பள்ளத்தாக்குல பச்சோடும் ஹாஜரா அம்மா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு, யாருமே இல்ல, எந்த புப்புண்டும் இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு வாங்க. அல்லாஹ் கோவக்காரனா? இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் கோவமா? அல்லாஹ் இறக்கமா? அந்த அம்மா பின்னாடி வர்றாங்க. சஹீஹ் புகாரில வருது. ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஸலாமுன் அலைஹா வந்து சொல்றாங்க, யா இப்ராஹிம், என் பிள்ளையும் என்னை விட்டுட்டு எங்க போறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரால் பேச முடியல. அவ்வளவு ஒரு வேதனையை கல்புல அவர் திரும்பி பார்க்கல, அவர் போகிறார். திரும்ப வர்றாங்க. அந்த அம்மா 3வது முறை கேட்கறாங்க, அல்லாஹ் தான் ஏவினானா இப்ராஹிம்? அவர் ஆமாண்டு போயிட்டார். என்ற எந்த வாப்பாக்கும்
தன் பிள்ளையும் மனைவியும் இவ்வளவு காலம் இருந்த பிள்ளையும் விட்டுட்டு போனா அல்லாஹ் கோபக்காரனா? அல்லாஹ் கடுமையா இது பண்றானா? எங்கேயோ ரசூலா சொல்றாங்க, இடையில ஒரு அதாவது மலைகள், அந்த மலைக்கு இடையால போய் இவங்களை தெரியாம காபத்துல்லாவுடைய திசையை நோக்கி இப்ராஹிம் கைகளை ஏந்தினார். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸர்இன், இந்த பைத்துல் முஹர்ரம், யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை குடியமர்த்திட்டேன் யா அல்லாஹ், பிவாதின் ஒரு பள்ளத்தாக்குல, கைரி ஸீ ஸர்இன் எந்த புப்புண்டும் வராத ஒரு இடத்துல இந்த பைத்துல் முஹர்ரம் உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்துல வச்சிட்டேன் யா அல்லாஹ், ஃபஜல் அஃபிரதம் மினன் நாஸி தஅவி இலைஹி, மக்களுடைய கல்புகளை அவர்கள் பக்கம் திருப்பி விடு யா அல்லாஹ்னு கேட்கறாங்க. இது வேற துஆ. அவர் துஆ கேட்கறதுக்கு கூட அவ்வளவு தூரம் போறாரு. இந்த புள்ளைய கண்ட அப்செட் ஆகிடுவார், மனைவியை கண்ட அப்செட் ஆகிடுவாரு. அல்லாஹ் கோபமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஃபலமா பலக மாவு சாய, அவரோட வேலை செய்யற பருவம் வர்ற நேரத்தில் வாப்பாவுடைய கல்பை வெற்றிக் கொள்கிற ஒரு புள்ள. கொஞ்சம் புள்ள சின்னதாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ இறக்கம் காட்டுவீங்க, கொஞ்சம் வழக்கு போக்கில் தான் விளங்கும். அவர் ஓன் மாக்கில் வச்சுட்டு வருவார், கட்டுப்பட மாட்டார். ஏன் இவ்வளோ அதாபு தாரீங்க, உங்களை நாங்கள் பெற்றதுக்கா இப்படி தர்றீங்கன்னு நொந்து கொண்டவர்கள், கஷ்டப்படுறவர்கள், தேம்பி தேம்பி அழுகிறவர்கள், வாப்பா முகத்தில் உம்மா முகத்தில் கரிய பூசி வாழக்கூடிய பிள்ளைகள் நிற்கிறாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக்க, நான் தொடர்ந்து ஒரு கனவு காண்றேன் வாப்பா உங்களை வெற்ற மாதிரி. ஃபந்தூர் மாதா தரா, நீங்க என்ன வாப்பா நினைக்கிறீங்கன்னு கேட்கிற நேரம் அந்த புள்ளைய கொஞ்சம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு புள்ள இஃபால் மா துமர், வாப்பா வாப்பா இப்ராஹிம் நபிக்கு ஒரு மகனா இருந்த அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அவங்க வாப்பா இப்ராஹிம் நபியோட என்ன பேசினார், யாபத்தி 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 யாபத்தின்னு சொல்ற நேரம் வாப்பா ஏசர், வாப்பா அப்படி கூப்பிடுற நேரம் வாப்பா ஏசி தான் பேசினார். என்ன ஏசினார்? இப்ராஹிம் வஹ்ஜுர்னி மலியா லார்ஜுமன்னக, கல்லால எரிந்து கொள்வ ஓடு. அப்படி ஒரு வாப்பட அனுபவம் உள்ள இப்ராஹிம் நபிக்கு எப்படி கல்பு குளிரும் தெரியுமா? அவருடைய மகன் அவரை பேசுற நேரத்தில் இவர் வாப்பா வந்து எக் பண்ற நேரம், என்ன வாப்பா செய்வோன்னு கேட்கிற நேரம், பாப்பா இஃபால் மா துமர், எனக்கு தெரியும் இது வஹி என்று, வெட்டுங்க வாப்பா, என்ன வெட்டுங்க, சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன், என்ன பொறுமையாளர் பட்டியல என் பேரை பாப்பீங்க வாப்பா. அல்லாஹ் வீடியோ கேமராவை அனுப்பினா எப்படி எங்களுக்கு வழங்குமோ? குர்ஆன் பேசுது, ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டு விட்டாங்க. அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த வானம் பூமியோட ஒப்பிட்டா நாங்கள் ரொம்ப சின்னதான். அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு போகிறாங்களாம். துல்ஹஜ்ஜுடைய கடைசி பகுதியில் நம்ம நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு மாதம் உலகமே குலுங்கி பார்க்கிற ஒரு மாதமாக போச்சு. இந்த ஒரு இன்சிடென்ட் உலகத்தை மாற்றி அமைச்சிச்சு. வேர்ல்டில் எவ்வளவோ இது இருந்தாலும், எவ்வளோ அஜெண்டாஸ் இருந்தாலும், எவ்வளவோ பிரசிடென்ட்மார்கள் இது இருந்தாலும், ஹரத்தில் ஒரு மாநாடு கூடும். உலகத்துல ஆக கூடிய ஃப்ளைட் ஆபரேஷன், அதாவது கூடிய ஃப்ளைட் நான் சொல்லல, மக்கள் தன்னுடைய எல்லா பிஸியை முட்டுட்டு வேர்ல்டுல எல்லா நாடுகள் இருந்து வெள்ள ஒடுப்போட, அதாவது பெர்ஃபியூம்ஸ் பூசாம, அத்தார் பூசாம, கோடிக்கணக்கான கோடீஸ்வரர்கள் 25 லட்சங்கள் 50 லட்சம் கொடுத்துட்டு அங்க ஹரத்துக்கு வர்றாங்க. கிளைமேட்டுக்கு வந்தாங்களா, சாப்பாடுக்கு வந்தாங்களா? ஹஜ்ஜண்டா என்ன? ஹஜ்ஜில் என்ன இபாதத்து இருக்கு? ஒரு இபாதத்தும் இல்லை. ஹஜ்ஜில் ஒரு இபாதத்தும் இல்லை. அங்க போனா சிக்ர் செய்யணும், அவ்வளவுதான். தொழுகையை கூட சுருக்கித்தான் சொல்லணும். லுகரையும் அசரையும் ஜம்மு கஸ்ர் பண்ணணும். ஏனென்றா அங்க பிரயாணி மினாக்கு போனீங்கன்னா அப்படி தொழணும், அப்படி தொழணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. வந்துட்டோம் பா, நீட்டி தான் தொழணும் இல்ல, ஜம்மு கஸ்ர் தான். அப்ப என்ன நோம்பு பிடிக்கிறா? நோம்பும் இல்ல. அப்ப என்ன? இப்ராஹிம் நபி எங்கெல்லாம் நின்றாரோ, எந்த இடத்துல அவரை சைத்தான் குழப்பினானோ, நீ கல்லடி, நீ கல்லடி. இப்ராஹிம் நபி தன் பானை அறுக்க போனாரா, இதுதான் அந்த நாள், நீ அறுத்து பலியிடணும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு. இது எங்க என்ன நடந்துச்சு? ஒரு செலவச்சமா, ஒரு மனுஷன் செத்து போனா அவனுக்கு செலவச்சு கண்ணீர் அஞ்சலி எல்லாம் பண்றாங்க. ரப்புல் இஸ்ஸத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சி போச்சாம். அவர் செஞ்ச வேலை என்னையா? மகனோட போறார். போயிட்டு ஒத்தல்லஹுல் ஜில்ஜபீன், முகம் குப்புற பெரட்டுறார். மகனை வெட்ட போகிறார். ஃபனாதைனா, அவர் கை நடுங்கிருக்கு, கண் கலங்கிருக்கு, கால் நடுங்கிருக்கு. உங்க புள்ள ஐசியூல காலையில போறீங்க, சந்தோஷமா போறீங்க, அபின்னு ஒரு முத்தம் தந்துட்டு போகுது. திடீர்னு ஆஃபீஸுக்கு போகிற நீங்கள், புள்ளிட்ட இருந்து வீட்டிலேருந்து கால் வருது, புள்ள ஆக்சிடென்ட் ஆகிட்டு. நீங்கள் போய் பார்க்குறீங்க, திடீரென்று ஜனாசாக்கள் நடக்கலாம். என்ன எப்போ நடக்கும்? பேசுகிற எனக்கு என்ன ஆகும், கேட்குற உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய இல்லையா போய் பார்த்தா டாக்டர் கை விட்டுட்டாரு. எல்லா மெஷினும் காட்டுது, பிரெயின் டெத் ஆகுது, ஹார்ட் வீக் ஆகிட்டு இதுக்கு மேலே இல்லைன்னு மெஷின்ஸ் எல்லாம் இண்டிகேட் ஆகுது. டாக்டர் சொல்கிறாரு, ஐ ஆம் சாரி, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ணலாது, நீங்கள் புள்ளையோட இல்லைங்க. ரத்த வெள்ளத்தில் உள்ள புள்ள உங்களை பார்த்து கண்ணீர் வடித்து, பாப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல போக்கில் உங்கள் நெஞ்சு வெடிக்கும். உங்கள் புள்ளையோடைய கண் உங்களுக்கு தெரியும், உங்கள் மேல் அவர் கொத்தினது தெரியும், உங்களோட பாசமாக பேசினது தெரியும், கடைக்கு போய் எனக்கு அது வேணுமென்று கேட்டது தெரியும். எல்லா ஞாபகம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீங்கள் அவரை விட்டு பிரிஞ்சு போகிற நீங்கள் ஆகப்பெரிய கோடீஸ்வரன்டா. நீங்க இப்போ ஒரு டீல் பேசுவீங்க, அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் போட்டாலும் பரவாயில்ல, என் முழு காணிகளை வித்தாலும் பரவாயில்ல, என் புள்ள வாழ
வாழணும். நான் ஏறாவூர்ல நாளைக்கு பேமெண்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, என் புள்ள என்னோட சிரிக்கிறேன். பெருமதி என்பது பணத்தில் எப்ப இருக்குன்னு தெரியுமா? கம்பையா. இன்றைக்கு நீங்க 1000 லொஸ்ட் தான் உங்களுக்கு கல்வி வேதனையாகும். 1000 லொஸ்ட் ஆயிட்டோமே ஏண்டா இன்றைக்கு நீங்க பணத்துக்கு பெருமதி கொடுத்தீங்க. இன்னொரு நாள் உங்க புள்ளோட நோய்க்கு பெருமதி கொடுக்க போக்கல. நீங்க பணம் பெருமதியாவே தெரியாது. எல்லா பணத்தையும் கொடுத்து போட்டு புள்ள வேணும் என்றீங்க. பெருமதி என்பது இடத்துக்கிட மாறும். அப்ப பணம் பெருமதியே நிற்காது. அன்றைக்கு பணம் பெருமதியா இருக்காது. நீங்க பிசினஸ்லயே இருக்க போகல 500 ரூபாய் குறைஞ்சா உங்களுக்கு தலைவலி வரும். 50 லட்சம் கொடுக்க நீங்க தயங்க மாட்டீங்க. உங்க கிட்னியை காப்பாத்தி ஒருவர் தருவாரா? இந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டாக்டர் கைவிட்டா திடீரென்று நீங்க அப்படி நிக்கிற நேரம், உங்க புள்ள உங்க கையை பிடிச்சு நெசிக்கிட்டு கடைசியா நிக்கிற நேரம், திடீரென்று அந்த இடத்துல எல்லா மெஷினும் நார்மலாகி உங்கள் புள்ள உட்கார்ந்தா எவ்வளோ சந்தோஷம் வரும். அல்லாஹ் கோவக்காரன் இல்லை. புரிஞ்சு கொள்வதற்கு சொல்கிறேன், மிக சுருக்கமான நேரம் என்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்க்கு வேணும் இப்ராஹிம் நபிக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கு. சைக்காலஜியில் சந்தோஷத்தை கொடுக்கணுமெண்டா கவலையை புரிய வச்சாதான் சந்தோஷம் வரும். கவலை சந்தோஷம், கவலை குறைஞ்சா சந்தோஷம் கூடும், கவலை கூடினா சந்தோஷம் குறையும், நிம்மதி கூடினா பயம் குறையும், நிம்மதி குறைஞ்சா பயம் கூடும். இது ரெண்டுமே இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது. அதனால் கவலையோட உச்சக்கட்டத்தை கொடுத்தா மட்டும்தான் சந்தோஷத்தின் அதை புரிய வைக்கலாம். கவலை என்றா அப்படி போனவருக்கு அவங்க மகன் தலையை கொடுத்தா வாப்பாக்கு எப்படி இருக்கும்? இது மாதிரி ஒரு சீதேவி புள்ள உலகத்தில் கிடைக்காது. நம்ம எல்லோரும் பயமா நிற்குது. நம்ம பிள்ளைகளை நினைச்சிட்டு யாரும் நம்ம எல்லாம் ஜென்னாக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் வளர்க்குற எங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் எல்லோரும் அப்படி நினைக்கிறோம். அப்படி ஒரு புள்ள கிடைக்கப்பட்ட நாள், அந்த நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை கொண்டு போய் வச்சா அவர் முகம் குப்புற நிற்கிற நேரம் நிஜமாவே நடிக்கல, வாழை தூக்கிட்டார். வெட்ட போற நேரம் ஃபனாதைனா யா இப்ராஹிம், இப்ராஹிம் நாங்கள் கூப்பிட்டோம். வேணாம் இப்ராஹிம், நாங்கள் கரடு முரடான ஆட்கள் இல்லை. கது சத்தக்த ருயா, நீங்க கனவை உண்மைப்படுத்திட்டீங்க, நீங்க உண்மைப்படுத்துவீங்கன்னு உலகத்துக்கு காட்டணும். இப்ராஹிம் நீங்க யார் என்பது எல்லாரும் விளங்கணும். நாளைக்கு அல்லாஹ் உங்களை நெருக்கிற நேரம் ஒருவர் வந்து கேட்க கூடாது, ஏன் யாரப் என்ன நெருக்கல்ல? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நெருக்கி வைக்கிற நேரம் அந்த அந்தஸ்தை ஏன் யா அல்லாஹ் எனக்கு தரலன்னு அல்லாஹ் நீதமானவன், அல்லாஹ் நேர்மையானவன். இவர் யார் என்று புரிய வச்ச யா ரப், நீ அவர் அடிக்கல்ல, நீ அவர் கேசல்ல, ஜஸ்ட் ஒரு கட்டளை போட்டா அவருக்கு அதை மறுக்கலாம், மீறலாம். நாம் எவ்வளவோ பாவம் செய்கிறோம் யா அல்லாஹ், நீ போட்ட கட்டளைகளை மீறுகிறோம் யா அல்லாஹ். இப்ராஹிம் யாரென்று அல்லாஹ் காட்டணும். எடுத்து வெட்ட போகிறார். அவர் ஆசையோடு வெட்டல்ல, தயக்கத்தோட போ. ரப்பு சொன்னா கட்டுப்படணும். அஸ்லிம் என்று சொன்னா அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறார். வெட்ட போகிறார். அல்லாஹ் சொன்னான் ஃபனாதைனா ரஹ்மான், அவன் இரக்கமானவன். ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் வேணாம் இப்ராஹிம், கது சத்தக்த ருயா சொல்லி போட்டு அவங்க வேட்டையாடி தான் வாழுவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அரபுகள் வந்து வேட்டையாடி தான் வாழுவாங்க. இப்போ ஒரு ஆள் ஐசியூல நிற்கிற நேரம் புள்ளையும் ஓகே, நீங்க 50 லட்சம் எல்லாம் செலவழிக்க வேணாம். அக்கவுண்ட் பேலன்ஸுக்கு ஒரு ஆள் போட்டுட்டு 1 கோடி போட்டிருக்கிறாரு, எனக்கு இந்த சலியை திருப்பி தர வேணாண்டா, உங்களுக்கு டபுள் மகிழ்ச்சி. புள்ளை அறுக்க வேணான்னு சொன்ன உடனே சாப்பாடுக்குரிய பிராணி முன்னாடி நிற்குது. இதை அருங்க இப்ராஹிம், இது அருங்க இப்ராஹிம். இப்ராஹிம் நபி சிரிச்சாராம். அல்லாஹ்க்கு அவரை பிடிச்சி போச்சான். அந்த நாள்ல நாங்க சிரிக்கணுமா? அதான் ஹஜ்ஜி பெருநாளா? அந்த நாள்ல சிரிக்கணுமா? என்ன சிரிக்கணுமா? அல்லாஹ் இரக்கமானவன் என்பது உலகத்துக்கு ப்ரூஃப் ஆனது. எஜமானனுக்கு முடியும், வெட்டுங்க இப்ராஹிம், இஸ்மாயிலை வெட்டுங்க. ஏன்? அவன் எஜமானன். அந்த கட்டளையை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் கேளாம இல்ல. அல்லாஹ் இரக்கமானவன் ப்ரூஃப் ஆனா எங்க பாவத்தை மன்னிப்பான் என்றது ப்ரூஃப் ஆகும். அது இறக்க முடிய நாள் நம்ம செலிப்ரேட் பண்றது உடுத்தி சந்தோஷப்பட்டு சாப்பிட்டு உடுக்கிறதுக்கு மட்டும் சில பேர் சந்தோஷப்படுறாங்க. அது ரஹ்மத் இறங்கின நாள் என்பது கொண்டாடுறோம். வானத்தில் இருந்து ரஹ்மத் இந்த பூமியை தொட்ட நாள் துல்ஹஜ் மாதம், ஹரம் ஷரீஃப் காபத்துல்லாஹ் குலுங்குது. நான் ஒரு மாநாடு போட்டா, நீங்க ஒரு மாநாடு போட்டா, அது ஒரு நாள் நடக்க, அடுத்த வருஷம் நடக்காது. அல்லாஹ் ஜும்மாவை போட்டா உலகத்தில் எல்லா இடத்திலையும் வேர்ல்டில் முஸ்லிம்ஸ் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இன்றைக்கு பள்ளியில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் அக்பர் இந்த பகல் வேளையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கு. துல்ஹஜ் வந்தால் அந்த மாநாடுக்காக வேண்டி தன் முடியை அறுத்து விட்டு எல்லோரும் ஒரே இதுல அவ்வளவு கஷ்டத்தில் என்ன ஏசி போட்டாலும் அங்க பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கணும். என்ன பேக்கேஜ்ல போனாலும் கஷ்டப்படத்தான் வேணும். அதுதான் ஹஜ் சக்ரிஃபிகேஷன். இப்ராஹிம் இங்க கல்லடிச்சா இங்க கல்லடிங்க, இப்ராஹிம் இங்க நின்றா நீங்க நில்லுங்க. மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, அவர் நின்ற இடத்தை தொழுமிடமாக்கணும். இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, மக்களிடம் உங்களை தலைவனாக்கி விட்டேன் இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொன்னான். தலைவனாக்கினா எப்படி என்றதை பார்க்கிறோமே, இதான் அல்லாஹ்வுடைய இரக்கம். அல்லாஹ்க்கு என்ன வேணும் என்று கேட்கிற மனுஷன் எவ்வளவு சின்னது, அல்லாஹ் எவ்வளவு பெரியவன். ஆனால் அந்த மனிதனின் அல்லாஹ் கிட்டையாக்கி காட்டுறான். இதே தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் வத்தஹஸல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் அல்லாஹ் நெருக்கி கொண்ட மாதிரி அல்லாஹ் என்னையும் நெருக்கிட்டான். ஹாத்தமுல் அன்பியா, ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார். அதுக்கு சக்ரிஃபிகேஷன். அல்லாஹ் கரடுமுரடானவன் அல்ல. அல்லாஹ்வுடைய அன்பை கொடுக்கணுமெண்டா நாம் அன்பை காட்டணும். அந்த அன்பை காட்டுறதுக்கு அல்லாஹ் எங்களோட உடைமைகளை கேட்பான், நாங்கள் கொடுக்கணும். எங்கள்கிட்ட சொத்தை கேட்பான், நாங்கள் கொடுக்கணும். எங்கள் உயிரை கேட்பான், நாங்கள் கொடுக்கணும். அந்த நேரத்திலெல்லாம் நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறது ரப்போட எங்கள் இறக்கத்தை காட்டுறது. அதை புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் பலஸ்தீனத்தில் கொத்து கொத்து அழிக்கல. அல்லாஹ்வுடைய அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு புடியண்ட வீடியோ வைரல் ஆச்சு. அந்த ஜனாசாக்களை வச்சுட்டு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எங்கள் ஊருக்கு போமாண்டு. சின்னவன் கேட்குறான், ஷஹாதத்துடைய மரணம் எனக்கு அங்கே ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்குறான். ஷஹாதத்து கிடைக்குமா? அல்லாண்டு சத்தம் கேட்குது, பிஸ்மில்லாண்டு சத்தம் கேட்குது, அல்லாஹ் அக்பர் சத்தம் உலகமே பார்க்குது. அங்கே ஒரே மையவாடியா நிற்கிற நேரம் எங்க ரப் எங்களை கைவிட மாட்டான் என்று அவர்கள் பேசுறாங்கண்டா அவங்க ரப்பை புரிஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பை புரிந்து கொண்டால் அவன் ரஹ்மான். என்றைக்காவது அவன் கரடு முரடானவனா நின்றா நானும் நீங்களும் சாம்பலாகி போயிடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாம்பலாகி போய்விடுவோம். அதனால் தான் சொல்கிறேன், இறுதியாக உண்டு உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். பெருமானிடம் ஒரு பெண் வருகிறாள். உங்களுக்கு தெரிந்த வரலாறு. அவ யார்? ஜுஹைனா குலத்து பெண். வந்தார் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், விபச்சாரம் செஞ்சுட்டேன், ஹத்தை நிறைவேற்றுங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய முகத்தை திருப்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விருப்பம் இல்லை யாரும் வந்து அப்படி சொல்லுவது. நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க, பகிரங்கப்படுத்த வேணாண்டுவாங்க ரசூலுல்லாஹ். ஒருத்தோட குறைய மறைங்கன்வாங்க, திரும்ப வந்து சொல்ல வேண்டாம். பெருமானார் அவங்கள மேலே இந்த கீழே பார்த்துட்டு, யார் உங்களோட விபச்சாரம் செஞ்சவர், அவரை கூட்டிட்டு வாங்க, அவரையும் கொல்லணும் என்று சொல்லலை. அது ரசூலுல்லாஹ் விசாரிக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து ஒப்பு வைக்கிறனால இவங்களுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு கொள்கை இஸ்லாத்தில் இல்லை, ஹதீஸ்ல நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்கிறாங்க, மா உன் வயிற்றில் உள்ளதை வளர்த்துட்டு வாமான்றாங்க. பெற்றுட்டு வாங்க. வயிற்றில் உள்ளதை பெற்றுட்டு அந்த பெண் வேகத்தோடு வர்றா. ஒரு பாவத்தை செஞ்சு அந்த நேரத்தில் வேர்வை வடியும், பயங்கரமா நிற்கும், தடமாத்தம் வரும், அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்க வரும். ஒரு மாசம் கழிய அது பாவமானு தோணும். அது ஒரு வருஷத்துல திரும்ப அந்த பாவத்துக்கு போவார்கள். அந்த பெண்ணு குழந்தையோட வந்தா எவ்வளவு வேதனையோட நிற்பா. யார சொல்லலாம், விபச்சாரம் செய்த பெண் யார சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு துரோகம் செஞ்ச பெண் யார சொல்லலாம், அல்லாஹ்வை சந்திக்கணும், தூய்மையா சந்திக்கணும், ஹத்தை நிறைவேற்றுங்க யார சொல்லலாம். புள்ளையை பெற்றுட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அனுப்பல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்லம்மா இந்த பிள்ளைக்கு பால் குடி மறக்கிற வரைக்கும் வச்சுட்டு, அதனாலவா பால் குடி மறக்கணுண்டா 2 வருஷம். அந்த அம்மா பிள்ளையெல்லாம் கிடைச்சுன்னா ஆல்மோஸ்ட் 3 வருஷம் பாவம் செஞ்சு 3 வருஷத்துக்கு போற ஒரு அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அன்றைக்கு அந்த தாயுடைய ஜனாசா மௌத்தாகிற நாள் பிள்ளையை கூட்டி வர்றதுக்கு அவ வேணுமென்றே திட்டம் போடுறான். ஹதீஸை நீங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளையோட ஒரு தாய் வர்றா. அந்த பிள்ளை இப்ப நடந்து வருவது, கையில ஒரு துண்டு ரொட்டி கொடுக்கப்பட்டு புள்ள சூப்பி சூப்பி வருவது ரொட்டியை. என்ன வேணும் தெரியுமா? இது ஹதீஸை அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த தாய்க்கு திரும்ப வீட்டுக்கு போக தேவையே இல்லை. ரப்போட துரோகம் செஞ்சவ ஒவ்வொரு நாளும் வெந்து வெந்து வாழ்றா. தன் ரப்ப சந்திக்கிற நேரம் அழுக்கோட சந்திக்கலாம். தௌபா என்பது ஹத்தை நிறைவேற்றினா அது ஒரு தௌபாட உச்சகட்டம். அந்த தௌபாவை பெறணும்னு நினைக்கிறான். அது மட்டுமல்ல, தௌபா செய்யலாம். ஆனா இது ஒரு உயர்வான ஒரு தௌபா. அந்த புள்ளியோட வரப்போக்கில் ரசூலுல்லாஹ் சபையில நிற்கிறார். யார் ரசூலுல்லாஹ்? காமிதியா பெண்ணு, ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன். என் புள்ள. அந்த புள்ள சஹாபாக்கள் சொல்றாங்க, தின்ன துண்டு ரொட்டியை அது சப்புது சூப்புது. உம்மா மௌத்தாகிற நாள் பிள்ளைக்கு தெரியாது. ஃபுலான் இப்படி ஃபுலான் இன்னாருடைய கைக்கு இன்னார் மாத்துங்கிறாங்க ரசூலுல்லாஹ். கை மாறப்படுகிறது. அந்த புள்ளையுடைய தாய் குழியில இறக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் அந்த தாய் அவ அமைதியா இறங்குறா. ரஹ்மானே, நான் தோகம் செய்து விட்டேன் யா அல்லாஹ். உலகத்தில் இப்படி ஒரு நீதிமன்றத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. அடியார்கள் தாங்களாக முன் வந்து தன் ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு இதுதான் என்றால் அதை செய்வதற்கு வரக்கூடிய பார்க்க மாட்டீங்க. ஒரு புள்ள மேல ஏறி உம்மி உம்மி என்று மடியில நிக்கிற நேரம் உலகமே மறந்த அந்த பெண் தன் பிள்ளைக்கு அழகுபடுத்துவதும் பிள்ளைக்கு ஆக வேண்டி வாழக்கூடிய டைம்ல புள்ளைய இன்னொருவர் கையில கொடுத்து நான் போக போகிறேன் என்ற உணர்வு வருவது சாதாரண உணர்வு அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மனிதர்களோடு நாம் பழகிறோம். நாம் நீங்கள் எல்லோரும் மனிதர்கள். எங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்பதற்கு சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஈமான் உள்ளுக்குள் நுழைந்து பாவம் செய்கிற நேரம் ஈமான் மேல தூக்கப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ். திரும்ப மூமினுக்கு ஈமான் வரும் என்றாங்க. பாவம் நடந்ததற்கு பிறகு அந்த பெண் உணர்கிறாள், பாவம் செய்து விட்டோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கணும் என்பதற்காக வேண்டி பிள்ளையும் பெற்றெடுத்து சுமார் 3 வருடங்களுக்கு பின்னாடி தான் செய்த பாவத்தோடு அந்த பெண் வந்து யார சொல்லலாம், இன்றைக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க என்றாங்க. ரசூலுல்லாஹ் குழியில இறக்குறாங்க. அந்த புள்ள கைமாற்றப்படுகிறது. அந்த உம்மா புள்ளைய லாஸ்டா பார்க்கிறாங்க. இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய கடைசி நாள் அந்த தாய் பிரியக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் மண்ணில போட்டு தலை தெரிகிறது, கல்லால எரிகிறாங்க. இரத்த வெள்ளத்தில் அந்த தாய் இறந்து போகிறாள். ரத்தம் பீரிட்டு ஓடுது. ரஹ்மான் கோபமானவன் அல்ல, ரஹ்மான் கடுமையானவன் அல்ல. நாம் செய்த பிள்ளை எஜமானன் இவ்வளவு தந்து எஜமான் ஒரு சிசிடிவிக்கு இவ்வளவு பயம்.
இவ்வளவு பயம் விசாரணைக்கு, இவ்வளவு பயம். ரஹ்மான் அத்தனையும் செய்துவிட்டு ரஹ்மானுக்கு துரோகம் செய்து விட்டால் ரஹ்மான் பாவ மன்னிப்புக்கு ஒரு வழி சொல்லி தருகிறார். அந்த தாய் இறந்து போகிறார். சிலர்கள் பேசுகிறார்கள், கல் அடிக்கிறனர், நாசமா போன பெண்ணே என்று வீசன ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினார்கள். யாரு தெரியுமான்னு கேட்டார்கள். சாதாரணமாக ஒரு தலைவரிடம் ஒரு பாவம் செய்து வந்த கேவலமாக பேசுவோம். ரசூலுல்லாஹ்வோட கல்பை கொஞ்சம் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஈமான் மதீனாவிலே 70 பேருக்கு பிரித்து கொடுத்தாலும் அதை விட கூட. 10 கிலோ அரிசி மூடை எடுக்கிறீங்க, உங்க வீட்டுக்கே போதும். 100 கிலோ கொண்டு வரீங்க, ஒரு 1000 கிலோ உங்க வீட்டில் இறக்கிட்டாங்கடா, 10 வீட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லுவீங்க. இந்த ஈமான் மதீனாவுடைய கனமான ஈமான்ல இந்த அம்மாவோட ஈமான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 70 பேருக்கு பிரித்து கொடுக்கலாம் ஜென்னாவுக்கு போற தகுதி அடைகிற ஈமான். அவ்வளோ பெரிய ஈமான் அந்த அம்மாக்கு. நீங்க அப்படி பேசாதீங்க, தஹலல் ஜன்னாண்டாங்க, சுவர்க்கத்துக்கு போயிட்டாண்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் விபச்சாரம் செஞ்ச தூவனு துப்பல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா தொழுவிக்கிற பாக்கியம் எனக்கு உங்களுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிச்சா எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தப்பு பண்ணிட்டு வந்த அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிக்கிறார்கள் என்று சொன்னால் ஹாத்திமுல் அன்பியா, ரசூலுல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்குது என்றால் தஹலல் ஜன்னா. இதுதான் ரஹ்மானுடைய இரக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா ஃபுர்கானை நீங்கள் புரட்டி பாருங்கள். ஒரு மனிதன் ஜினா செய்து விட்டான், ஒரு மனிதன் கொலை செய்து விட்டான், ஒரு மனிதன் எல்லா பாவத்தை செய்து விட்டான். அவன் வருகிறான், அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து அவன் தௌபாவில் ஈடுபட்டால் என்ன அல்லாஹ் செய்வானாம் தெரியுமா? தௌபாவில் ஈடுபட்டு அல்லாஹ்வின் பாவத்தை எல்லாம் மன்னியண்டா, அவனுக்கு கிடைக்கிற நன்மை என்னண்டா? அவன் பாவத்துக்கு எவ்வளவு கோடி பாவம் செஞ்சானோ அது அத்தனையும் நன்மையாக மாற்றி விடுவானாம் அல்லாஹ் இரட்டிப்பாக. நீ இவ்வளவே நன்மை, இப்படி ஒரு பாசமான ரப்பு நீங்கள் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் என்கிறான் அல்லாஹ். ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ்வை நினைத்தவர்களே ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். அல்லாஹ்வை நினைத்தவர்களே ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். அவன் சந்தர்ப்பத்தில் உங்களை நினைப்பான், அல்லாஹ் உங்களை நினைப்பான், உங்களை மறக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இன்னல்லாஹ அதாவது லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி மீற மாட்டான். இவைகளை புரிந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகவும் இரக்கமானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நேரம் கொஞ்சம் கூடுதலாக போய்ட்டு விட்டது. அல்லாஹ் என்னை உங்களை மன்னித்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.